welcome back to Conversation with Katie. This is your happy podcast in Chennai. What we do here is we bring in our guest. அவங்களோட ஸ்டோரி என்னது, வாட் ஹேஸ் தேர் ஜேர்னி பீன் லைக், அவங்க என்னெல்லாம் ஆப்ஸ்டேக்கிள்ஸ் தாண்டி வந்திருக்காங்க, அவங்க சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு, வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பே செக் லைக், அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க கேமரா முன்னாடி இருக்கும் போது இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கும் போது தே மைட் நாட் டெல் ஆல் தோஸ் திங்ஸ், பட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஜேர்னி அண்ட் எவ்ரி ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல். அந்த பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி கேட்குறதுக்கு தான் திஸ் பாட்காஸ்ட் இஸ் ரைட் ஹியர். கமல் அப்படி ஓரமாக ஒரு ரூம்லேருந்து பார்த்தா போதும் அப்படின்ற ஆசையில் தான் வந்தேன். அவர் கையிலேருந்து ஒரு அவார்டுன்றது வந்து வாஸ் ஜஸ்ட் மோர் தென் ஐ ஆஸ்ட் ஃபார். அண்ட் அதுதான் என்னோட பெஸ்ட் கோர் மெமரி. எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து என்கிட்ட நான் ஒரு அர்த்தமான பொண்ணை தான் பெற்றிருக்கேன்னு வந்து ஃபீல் பண்ணுறேன்னு எங்கள் அப்பா சொன்னது. ஏன்னா எங்கள் அம்மா இஸ் ஆல்சோ ஃப்ரம் அ ரேடியோ பேக்ரவுண்ட். அம்மா ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணாங்க. நான் அந்த காலையில் எல்கேஜி படிக்கும் போது என்னோட ஸ்கெடியூல் சொல்கிறேன். காலையில் எங்கள் அம்மா 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எல்கேஜி படிக்கும் போது நான் என்ன படிப்பேன்? ஐ அப்பியர்ட் ஃபார் ஐஐடி, ஜேஇ மெயின்ஸ், என்ட்ரன்ஸு, இது எழுதுறது, எதுக்கு எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம் தெரியாமலாம் எழுதுனேன். First celeb interview was with you and sir. One friend I made out of industry was Ashok Selvan. Anytime I interviewed Ashok Selvan, that has always been my best interview. Collaboration அப்படின்றது வந்து விஜய் ஆண்டனி and Ashwini அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல we both collaborated for a video together. And you decide to quit Mirchi and pursue something out of the box. Arranged marriage is still a very grey area நம்ம ஊரில். இப்போ மீடியாவில் இருக்க பொண்ணை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்ல கை தட்டுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு பொண்ணா மருமகளாக எடுக்கும் போது they have inhibitions. Thank you, Kathy. You will be a bridesmaid in my wedding. Yes! Kathy, I should definitely tell, of all the interviews that I've done, this is very, very close to my heart. Welcome back. I'm very happy to host you. So, this podcast or a guest பார்த்தீங்கன்னா, I think from childhood all of us have had some or the other insecurity, right? But அந்த இன்செக்யூரிட்டியை தாண்டி அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் பாலாக மாற்றி she chose her own career path. Breaking all stereotypes and giving confidence to other women is her forte. Like, trust me on that. எவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இஃப் எட் ஆல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் இருந்தால் ஐயையோ எப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு உட்காராமல் அது you stand up, you give it your 100%, and today she stands as an icon of inspiration to all of us right here. None other than, ladies and gentlemen, please give it up for our own RJ Ashwini. Drum rolls. கொடுத்த இன்ட்ரடக்ஷனுக்கு வேற யாராவது வருவாங்களோன்னு அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க. ஐம் ஜஸ்ட் ஸோ ஓவர்வெல்ம்ட். பட் இவ்வளோலாம் நான் பண்ணிட்டேன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் ஜஸ்ட் சர்வைவிங். பட் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ டு லைக் notice kutti things and say thank you so much, Katie. I'm so honored to be here with you today. Thank you so much for taking out the time being here. Pleasure's mine. And when I say that yes, you are an icon of inspiration is because not just because of the content you put up, okay? It's from childhood, all the decisions that you've taken, all the obstacles that you've crossed. எனக்கு தெரில பார்க்குறவங்க எத்தனை பேர் உங்களோட ஜேர்னி பார்த்து அவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரில. பட் நான் ரிசர்ச் பண்ணனால ஐ நோ அண்ட் ஐம் ஜஸ்ட் ஸோ ப்ரவுட் ஆஃப் த உமன் தட் யூ ஹவ் சோசன் டு பிகம் டுடே. அண்ட் ஐ ஜஸ்ட் விஷ் மோஸ்ட் அண்ட் மோர் டு யூ இன் த ஃபியூச்சர். Thank you. Oh my God, it's so nice like for women to wish good things for another woman. Thank you so much. How are you? I'm great. I'm good. அது அப்படி சொல்கிறதே வந்து இப்போ நம்ம நினைக்கிறோம் ஐயோ நம்ம சொன்னால் யாராவது கண்ணுகின்னு வச்சுருவாங்களோ அப்படின்னு. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி and peaceful, most importantly. And how are you? That's very important. I'm good. This makes me happy. I'm happy now. I always believe in hustling. So வந்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த வேலை இருக்கிறனால என்னால் என் பேஷன் ஃபாலோ பண்ண முடியல, இது பண்ண முடியல. I'm like, it's okay. I'm a hustle baby. That's good. That's good. I will hustle my way to happiness. Very nice. To start off with, right? Because I just spoke about your journey. Journey always starts with childhood. Amma. Give me a quick story on the obstacles that you had to face in your childhood and how you chose to overcome it.
அப்டக்கிள்ஸ் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து மை அப்ரிங்கிங் வந்து ரொம்ப வந்து பேரண்ட் ஃபோக்கஸ் தான். எங்கள் அம்மா அப்பா வந்து நான் வந்து ஐ வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அப்போ தேவர் கோயிங் ஃபார் லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த சொசைட்டியில் அவங்க ரிலேட்டிவ்ஸில் வந்து ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் பெருசாக இல்லை. ஸோ கிடைக்காத அந்த ரெக்கக்னிஷன்லாம் வந்து என் குழந்தைய நான் நல்லா வளர்க்குறது மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்றது வந்து. ஸோ அதனால் நான் ரொம்ப ஃபோக்கஸ்ட், பேம்பர்ட் இஸ் நாட் த வேர்ட், ரொம்ப ஃபோக்கஸ்ட் தான். நான் அந்த காலையில் எல்கேஜி படிக்கும் போது என்னோட ஸ்கெடியூல் சொல்கிறேன். காலையில் எங்கள் அம்மா 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. எல்கேஜி படிக்கும் போது நான் என்ன படிப்பேன், 5 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. டியூஷன் போவேன். நான் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில் டியூஷன். ஐ டோன்ட் நோ அவங்களாம் எப்படி காசு வாங்கிட்டு என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எல்கேஜியில் அப்படின்னு. அதே மாதிரி டான்ஸ் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ், சிங்கிங் கிளாஸ் மட்டும் ஒரு வாரத்தில் அந்த மாஸ்டரை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, உங்கள் பொண்ணுக்கு பாட்டு வராது, கூப்பிட்டு போங்க அப்படின்னு. அபாகஸ் கிளாஸ். அதே மாதிரி எனக்கு அந்த ஒரு கோர் சைல்ட்ஹுட் மெமரி லைக் கெட்டிங் ஆன் ஸ்ட்ரீட்ஸ், பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒன்று கிடையாது. ஸோ நான் வந்து ரொம்ப வந்து அம்மா அப்பானால வந்து நம்பர் 1 ஆயிடணும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், என் குழந்தை தான் அப்படின்ற மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. ஸோ அப்டிக்கல்னால் வந்து நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணது வந்து அந்த மாதிரி ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் இல்லையே அப்படின்னு நான் சின்ன வயசில் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போது பெருசானக்கப்புறம் அது ரொம்ப எனக்கு ஹாண்டிங்காக இருக்குது. சரி, நம்ம இதுமாதிரி சின்னதில் பண்ணவே இல்லையே எதுவுமே அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அப்டிக்கல்லாம் அந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறது, மார்க் வருது, அதெல்லாம் தான் எனக்கு வந்து அப்போலாம் பெரிய பயமாக இருக்கும். என்னென்னா நான் ஐ எம் அ வெரி ஸ்டூடியஸ் கிட். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அதில் அந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறதுல வந்து போட்டி வரும். இப்போ நான் என் மார்க் சொன்னேன், என்னோட அந்த காம்படிட்டர் மார்க்கை எங்கள் வீட்டில் நான் சொல்லணும். நான் வேணும்ட்டு என்ன பண்ணுவேன், 1 மார்க் 2 மார்க் கம்மியாக சொல்லணும்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, 3 மணி நேரம் ஸ்கூலில் வந்து நின்றுவாங்க. ஸோ மை ஸ்கூல் வந்து எப்படின்னா, இப்போ இங்கேருந்து இந்த டோர் இருக்குல்ல, அப்படி தான் எனக்கு வீடும் ஸ்கூலும். ஸோ எனக்கு வந்து லஞ்ச் கூட ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட மெமரிஸ் கிடையாது. நான் வந்து ஃபார் லஞ்ச் ஐ யூஸ் டு கம் ஹோம், have lunch and then come back. ஸோ எப்படின்னா காலையில் ஃபஸ்ட் 5 பீரியட்ஸ் என்ன நடந்தது எங்கள் அம்மாட்ட லஞ்சில் சொல்லணும். லஞ்ச் முடிச்சு நான் ஸ்கூலில் இருக்க அடுத்த 5 பீரியட் எங்கள் அம்மாவே ஸ்கூலுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்படி தான் இருந்தது. எனக்கு அப்டிக்கல்னா இதுதான் நார்மல் சைல்ட்ஹுட் இல்லையே. till I completed my 12th it was there. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன கிளாஸு, ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணேன், எதுனாலுமே இப்போ வந்து ஒரு கிளாஸ் கட் பண்ணோம், எதுனாலுமே எங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல்ல நியூஸ் போயிடும். ஸோ அதனால் அது வந்து எனக்கு ஃபீல் பண்ணிக்கிச்சு. கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கலாம் ஸ்கூலு, இல்லை வந்து இந்த ஆட்டோவில் பஸ்லலாம் வருவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி தான் எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் இருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கம்பேரிசன் would be there. I think every family has that, and especially I think சில ஃபேமிலிஸ் தான் அந்த மாதிரி ரொம்ப பிளெஸ்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கம்பேரிசன் ஒன்றும் நடக்காது. கரெக்ட். ஓகேவா, கசின்ஸோட இருக்கும். ஓகேவா, அது வந்து நெய்பர்ஸ் சில்ட்ரனோட இருக்கும். ஓகே, எல்லாமே வந்துட்டு நீ வந்துட்டு சயின்ஸ்ல 80 வாங்கியிருக்க, அவங்க 85 வாங்கியிருக்காங்க. அதே சாப்பாடு தானே அவங்க அம்மா அப்பாவும் போடுறாங்க, அதே ஸ்கூலுக்கு தானே நீயும் போற, அப்படிதான் கேட்பாங்க எங்க வீட்டில். நோ சி லைக் ஐ திங்க் அந்த ஒரு தெரியல ஏதோ ஆட் பார்த்து நடுவுல அந்த மாதிரி நாங்க உங்களை கேக்குறோமா, அவங்க அம்மா அப்பா மர்சிடிஸ் பென்ஸ் வச்சிருக்காங்க, நீங்க எதுக்கு ஐட்டம், எங்க அம்மா அப்பா அதுக்கும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. நான் கேட்பேன் அவங்க அம்மா அப்பா எல்லாம் பண்ணாங்க, அதே மாதிரி வந்து மூட்டை தூக்கி போலைக்கிற அம்மா அப்பாவையும் நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். அவங்க பிள்ளை எல்லாம் மார்க் எடுக்கிறது, எங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லுவாங்க. ஐயோ நான் வேணா படிச்சு மார்க் எடுத்துறேன் உங்கள்கிட்ட பேசுறது போல அப்படின்னு எனக்கு தோணும். ஐ நாட் கம்ப்ளைன். ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் வந்து டெஸ்பரேட்டா வந்து எனக்கு எஜுகேஷன் தான் முக்கியம், அதுதான் என் லைஃபை செட்டில் பண்ணுன்றது 2 பேரும் புரிஞ்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் as such. True. And it's also that Kanan Gill once told, Kanan Gill is a comedian, he once told, first child is always like the dream project. True. அடுத்து வந்து second child is like கஷ்டப்பட்டு வளர்த்து ஒன்னு என்ன பெருசாக்கிட்டேன் நீ, பில் கேட்ஸ் ஐடியா இல்ல போ இஷ்டத்துக்கு வரல. ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் எங்க வீட்டில் அப்படி கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். என் தங்கச்சி வந்து எப்படின்னா அவள் வந்து பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா அவள் 10th மார்க்ல எங்கள் அம்மா அப்பா பார்த்தாங்க, எனக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும், எத்தனை சென்டம் அப்படிலாம் பார்த்தாங்களா, நல்லா பாருங்க நடத்துங்க அப்படின்றதா. ஐ திங்க் ஒன் வே தேர் லக்கி, ஒன் வே தேர் ஆல்சோ நாட் லக்கி. என்னன்னா நமக்கு கிடைச்ச அந்த ஒரு ஃபோக்கஸ், அந்த ஒரு அட்டென்ஷன், அந்த ஒரு அன்டிவைடட் கேர் இருக்குல்ல, அது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால இட்ஸ் மேட்ச்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஆல்சோ ஐ திங்க் you and your sibling have a age gap of 6 years. Yeah. Me and my younger sister we have a age gap of 8 years. So also what happens is நம்ம இருக்கோம் நடுவுல, so எல்லாமே வந்து நம்மளே அந்த pampering கொடுத்துருவோம், அந்த அட்வைஸ் பண்ணுவோம், we become like the third parent. உங்க ஃபேமிலியில அப்படி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த எல்டர் சிஸ்டர் கேப் இப்படி இருக்கு, எல்டர் பிரதர் கேப் இருக்குன்னு அப்படி இருப்பாங்க. பட் எங்க வீட்டில் இட்ஸ் அப்படியே அதர்வே ரவுண்ட். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்து ரொம்ப டிபெண்டன்ட் ஆன் மை பேரண்ட்ஸ். என் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து ரொம்ப இண்டிபெண்டன்ட். ஸோ when I started facing the world, it was so cruel to me.
rather than it was so easy for her to face. ஸோ என்னென்னா இப்போ எனக்கு ஒரு ஐ ஸ்டில் ரிமெம்பர் நிறைய இன்ஸ்டன்ஸில் வந்து ஒரு லிஃப்ட்டில் வந்து நானே என் தங்கச்சி அண்ட் தென் இது என்னோட ஆஃபீஸ் லிஃப்ட்டில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட். நாங்கள் போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பர்சன் வந்து கெப்ட் ஒரு மாதிரி அக்லியாக வாஸ் லுக்கிங் அட் மீ எப்படின்னு எனக்கு தெரியல. இட் வாஸ் நாட் ரைட் வே ஆஃப் லுக்கிங் அட் மீ. அப்போ வந்து அவன் அப்படி பார்த்துட்டே இருந்தால் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் த லிஃப்ட் டோர் டு ஓப்பன் அண்ட் கெட் அவுட். ஆனால் என் தங்கச்சி என்ன பண்ணா திரும்பி ஒரு முறை அதான் அந்த லிஃப்ட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அவனை முறைச்சா பாருங்க. அவன் தான் கதவு திறந்தா எப்போ வெளில போகலாம் அப்படின்னு இருந்தான். ஸோ எனக்கு எப்போல்லாம் ஒரு ஃபீலிங் கஷ்டம் இருக்கோ ஆஃபீஸில் தான் ப்ரெஷர்னாலும் வந்து அவள் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே அழுது புலம்புனதெல்லாம் இல்லை. பட் நான் தான் போய் அவள்கிட்ட புலம்புவேன். ஸோ ஷீ இஸ் ஆல்வேஸ் அ மதர் டு மீ பிகாஸ் ஷீ இஸ் பீன் இண்டிபெண்டன்ட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ். இட்ஸ் ஈஸி ஃபார் ஹர் டு லைக் பேம்பர் மீ, டேக் கேர் ஆஃப் மீ. எங்கள் அம்மா அப்பா எங்கேயா வெளில போகிறாங்கன்னா கூட அவள்கிட்ட தான் சொல்லிட்டு போவாங்க, அக்காவை பார்த்துக்கோ, தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு. ஸோ அவள் என்னை சமைச்சு எனக்கு சாப்பாடுலாம் போட்டிருக்கா, எனக்கு வந்து மாத்திரை ஏதாவது மெடிசன் கொடுக்கணும் கொடுப்பா. அது மாதிரி எனக்கு அதனால அது ரொம்ப ஒரு நல்ல பாண்ட். That's really sweet. Yeah. Anyways, coming back to the question that I was asking, right? How did you overcome this comparison phase? See, what I've realized is with age eventually it fades. Okay, like for example, maybe once you're in college illa neenga earn panna aarambichone parents maybe stop that comparison. They get a confidence on you. Okay, inimel our child knows what to do appdin solittu. But what was your story? How did you overcome in the comparison phase? என் லைஃப்ல கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கம்பேரிசன் இருந்துட்டு தான் இருக்கு. பட் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். அது வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தோணும். இப்போது உங்கள் ஏஜ் குரூப்லேயே இருக்க ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா there is a pressure on you to also get married. God, so that is also a way of comparing. No, I am not like them. My life has not been like them. My dreams are not as same as a person who got married, but there will be a pressure on you because you're on the same age group அப்படின்றது. ஸோ சின்ன வயசில் எனக்கு இந்த மார்க்ஸ் வச்சு கம்பேரிசன் வந்திருக்கு. செகண்ட் அதுக்கப்புறம் வந்து காலேஜஸ் போகும்போது பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு கம்பேரிசன் வந்திருக்கு. கரியர் க்ரோத் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி இருந்தால் அதை வச்சு கம்பேரிசன் வரும். அண்ட் ஒரு பாயிண்டில் வந்து அது ஃபேமிலி சொசைட்டின்னு ரிஃப்ளெக்ட் ஆகி இட் வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் இன் டு யூ. You will also start comparing yourself. Like namakkuda than they started their career, they're making well, they're earning well, but why am I not able to do all this? Ennoda life la or periya plus point vandu all these external noises I never let them get inside my head. So na or race aarambikka enna porthirukku life is not a race, it's a marathon. Everybody has to complete that marathon and everybody has their own pace of running that marathon. Enakku enga break venumo na eduthukuren, enakku enga or trip ponumo na poren, enakku eppo kalyanam panumo na பண்ணுவேன், எனக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும் நான் பெற்றுப்பேன். ஸோ இதை நான் ஒரு ப்ரெஷரான பார்த்தேன்னா தான் ஐ எம் நாட் ஈவன் ட்ரூ டு திங்ஸ் தட் ஐ எம் டூயிங். ஸோ அதனால இந்த கம்பேரிசன்றது சின்ன வயசுலேருந்தே அதுக்கு பழக்கப்பட்டதுனாலே என்னன்னு தெரியல, ஐ நெவர் லெட் இட் எஃபெக்ட் மீ. ஸோ அதனால் இப்போ கூட யாராவது வந்து அப்புறம் உனக்கு தானே கல்யாணம் அப்படின்னா ஆமாம் சீக்கிரம் சொல்கிறேன், அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் லைக் அது ஒரு வழியாக எடுத்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் கிரிப் பண்ணதே இல்லை. Very well said actually. Life is not a race, it's a marathon. Yeah. True. Damn, that's very nice. Now we know why RJ Ashwini gets so much of views, guys. But அப்படியே பல அந்த வந்து எந்த கோமாளி படத்துல சொல்வான் இவன் எப்போ கண்டென்ட் வெளில விடுவானே தெரியாது. கேமரா வச்சிட்டு no it's so true. most time I like feel நம்ம வந்து பேசாம நம்ம மூளைக்குள்ள ஒரு GoPro வச்சிரலாமா, நம்ம எங்க போனாலும் கண்டென்ட் பண்றோமே ஆனா அது எதுமே நம்மளால கேப்சர் பண்ண முடியாது. I felt this most of the time. அது இன்னும் ஃபியூச்சர் ஆஃப் கான்டென்ட் கிரியேஷன் நல்லா வளர்ந்துச்சுன்னா நம்மளோட 24/7 கேப்சர் பண்ணி அதுல இருந்து கண்டென்ட் எடிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்போ கண்டென்ட் விடுவாங்கன்னே தெரியாது, ரெடியா இருக்கணும் நம்ம. Thank you. Well, okay, next after childhood, okay, நீங்க வந்துட்டு your parents told you to go study engineering. You also went and joined which college? Chennai Institute of Technology. Chennai Institute of Technology. Okay, அங்க போயிட்டு you studied engineering and all those things, but that is when I know that you got the opportunity to get into Radio Mirchi, right? What was that journey for you? ஸோ நான் வந்து இந்த 11th 12th கரியர் கவுன்சிலிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ வந்து எங்கள் ஸ்கூல்லலாம் நிறைய கரியர் கவுன்சிலர்ஸ் வந்து பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் இங்கே போங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறவங்களாம் இங்கே போங்க. அப்போ நான் விளையாட்டு கூட ஒரு நாள் கூட இன்ஜினியரிங்கில் போய் உட்காந்து கிடையாது. பிகாஸ் ஐ வாஸ் ஸோ புட் இன் ஃபர்ம் தட் ஐ எம் நாட் கோயிங் டு கெட் இன்டு இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து என் மைண்டில் இருந்த ஒரு விஷயம். ஆனால் எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. தட் வாஸ் மை பேஷன் டு பர்சியூ. ஏன்னா நான் 10th போர்டு எக்ஸாமில் இங்கிலீஷ் 2ல சென்டம். அது எங்கள் ஸ்கூல்லே இது வரைக்கும் அந்த ரெக்கார்ட் யாருமே கிரியேட் பண்ணல. ஏன்னா இங்கிலீஷில் யூஸ்வலாக வந்து நோபடி கெட் சென்டம்ல ஏதாவது கிராமர் மிஸ்டேக் தான். எனக்கு இங்கிலீஷ் பேப்பர் 2ல சென்டம். ஸோ எனக்கு வந்து ஒரு லவ் டுவர்ட்ஸ் தட் லாங்குவேஜ். அப்போ நான் வீட்டிலலாம் சொல்லிட்டு இருந்தேன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் பண்ணுவேன். ஸோ 11th
டுவெல்த் முடிச்சு ரிசல்ட் வந்தபோது வந்து எங்கள் வீட்டில் எதிர்பார்த்த ஒரு மார்க் நான் எடுக்கலை. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ட்ரேட்டுன்னு நினைக்கிறது வந்து ஐ எம் அ வெரி பிக் பீப்புள் ப்ளீசர் அப்போது. ஸோ அதுலேயும் எங்கள் அம்மா அப்பானா அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறது தான் வந்து எனக்கு தேவையான ஒரு பெரிய விஷயமாவே டோக்கனாகவே நான் நினச்சிருக்கேன். ஸோ நான் அவங்கள ஹாப்பி பண்ணல என் மார்க்னால. அப்போ வாட் கேன் மேக் தெம் ஹாப்பி, அவங்க சொல்கிறத படிச்சிடலாம். அந்த மாதிரி வந்து நான் எங்கள் அம்மா அப்பாட்ட போய் நீங்கள் சொல்கிறதே நான் படிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ அந்த டைமில் ஐ அப்பியர்ட் ஃபார் ஐஐடி, ஜேஇ மெயின்ஸ், என்ட்ரன்ஸு, இது எழுதுறது, எதுக்கு எழுதுகிறோம், ஏன் எழுதுகிறோம், யாருக்காக எழுதுகிறோம் தெரியாமலாம் எழுதினேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு ஐஐடி ரிசல்ட்ஸ் வந்தது. ஐ வாஸ் இன் வெயிட் லிஸ்ட்டு. ஸோ இன்னும் 2-3 காலேஜஸ் அப்ளை பண்ணலாமே அப்படின்னு போகும்போது லிட்ரலாக நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்போ தான் நான் வந்து அந்த இன்னொரு டார்க் சைட் ஆஃப் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தது அப்போ தான். எப்படின்னா தே சிட் அண்ட் அப்படியே டாக் டு யூ லைக் பிஸ்னஸ். இந்த கம்யூனிட்டியா, இந்த குரூப் வேணுமா, இவ்வளோ லட்சம் டொனேஷன், இவ்வளோ ஃபீஸு, மற்றபடி வந்து உங்களுக்கு என்ன வேணும், நோபடி லைக் அண்டர்ஸ்டூட் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி அந்த டைமில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ நாங்கள் ஒரு நிறையா சாப்பாடு சூப்பராக போடுற காலேஜு அது மாதிரி நிறைய காலேஜஸ்லாம் போனோம். அந்த ஈசிஆர் ஸ்ட்ரெச், ஓஎம்ஆர் ஸ்ட்ரெச் எல்லாம். அப்புறம் ஒரு காலேஜ்க்கு போகும்போது தான் அந்த காலேஜ் பிரின்சிபல் இதை விட ஒரு நல்ல காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போன காலேஜ் தான் நான் ஜாயின் பண்ண காலேஜ், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நான் வந்து அப்போது நிறைய சின்ன வயசுலேருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய போடுவேன்னா, அந்த பேச்சு போட்டி, டான்ஸ், இது எல்லாமே. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் ஸ்கூல்லே யூ வுட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட். மை பேரண்ட்ஸ் மேட் மீ பார்ட்டிசிபேட். லைக் எவ்ரி சாட்டர்டே சண்டே வாஸ் ஜாம் பேக்ட். தான் சொன்னேன், எனக்கு கோர் மெமரி ஆஃப் பிளேயிங் வித் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து தே வுட் ஸ்கெடியூல் காம்படிஷன் ஃபார் மீ. வி யூஸ் டு கோ பார்ட்டிசிபேட். இப்படி தான் இருக்கும். அந்த காம்படிஷன்லலாம் வேஷம் கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும் அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் ஐ யூஸ் டு போட். ஸோ நான் வந்து ஏசுநாதர் வேஷம், பிச்சைக்காரர் வேஷம், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற வேஷங்கள் தான் போடுவேனே தவிர நாட் லைக் ஒரு கிங்கோ, குவீனோ, பார்பியோ. லைக் வி ஆல் ஹேவ் அந்த மாதிரி மெமரியில். எனக்கு அப்பெல்லாம் இருந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த காலேஜ்க்கு போகிறோம். அங்கே வந்து இது வரைக்கும் எந்த காலேஜ்லையுமே என்னோட மார்க் என்ன, என்னோட டேலண்ட் என்னன்னு பார்க்காத ஒரு இடம் பார்க்காம எல்லா இடத்துலையுமே வெறும் என் கம்யூனிட்டி என்ன, எனக்கு எவ்வளோ டொனேஷன் தான் பேசினாங்க. ஆனால் அங்கே வந்து தே ஆக்சுவலி ஸ்பெண்ட் ஒரு half an hour to get to know me. That's so nice. And எனக்கு வந்து உடனே they offered me a merit seat and all that. I thought this place is respecting me. It's respecting my talent. So okay, I'll study here அப்படின்னு சொல்லி என் லைஃப்பில் எங்கள் அப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் படித்த காலேஜ். பட் அந்த காலேஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு இப்போ வரைக்குமே என்னோட கரியரில் ஒரு பெரிய பங்கு என் சேர்மனுக்கு உண்டு, என் காலேஜ் சேர்மன். அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு 2 நாள்லேயே நான் போய் சொல்லிட்டேன், சார் எனக்கு ப்ரோக்ராமிங்லாம் வரல. ஸோ என் லைஃப்பில் நான் ஒரு விஷயம் அடுத்த விஷயத்துக்கு சம்மந்தமே இருக்காது. ஐ ஸ்டடிட் பயோமேக்ஸ், தென் ஐ டிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் engineering and then I became an RJ. So அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு studio.conio.h அப்புறம் ப்ரோக்ராம் எழுத வரல சார் அப்படின்னா. he said what else do you enjoy doing? I said I love talking. So he said I'll put you on stage and I always love being on stage. So அவர் வந்து I'll put you on stage. அன்னிலேருந்து நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இன்ஜினியரிங்கில் அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்தது என் காலேஜ், 11 classes தான் அட்டென்ட் பண்ணேன். வெறும் 11 classes, 4 years of college. I was sent out for comparing. I was sent out to plan events, curate events and all that. And அப்படி நான் இருக்கும் போது என் காலேஜ் வந்து ஒரு பெரிய கல்ச்சுரல் ஈவெண்ட் பண்ணாங்க, தக்ஷஷீலான்னு. அந்த ஈவெண்ட்டுக்கு ரேடியோ பார்ட்னராக வருவாங்களான்னு கேட்க போன இடம் தான் ரேடியோ மிர்ச்சி. ஸோ அங்கே அப்போ மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தவர் ஃபிரோஸ் அப்படின்னு. அவர் வந்து நான் போனால் நல்லா அப்படி பாருங்க, இன்னைக்கு நான் இன்டர்வியூ வந்திருக்கேன், எப்படி உட்காந்துருக்கேன் சார், ரொம்ப கம்ஃபர்டபிள் ஆகிடுவேன். ஸோ த வே ஐ ஸ்போக் டு ஹிம், த வே ஐ எக்ஸ்பிளைன்ட் மை ஈவெண்ட் அண்ட் ஆல், ஹி லைக்ட் மீ. So fortunately for me and unfortunately for Mirchi, அந்த டைம்ல they had RJ quitting. So அந்த டைம்ல they said நான் இப்படி பேசிட்டே இருக்கேன், அவர் ரேண்டமாக imagine no, you're in 3rd year of college, you're going to a biggest brand. Mirchi வந்து சின்ன வயசுல கேட்டு லவ் பண்ணி வளர்ந்த ஒரு brand. You're just going there, you will be very happy if they got agree to become your radio partner. இந்த மைண்ட் செட்ல நீங்க போறீங்க. சடனா he is like, அது வரைக்கும் இப்படி கீழே இருந்தாரு, என்ன பார்த்துட்டு நீங்க ஏன் ஆர்ஜே ஆகக்கூடாதுன்னு நீ ஆஸ்ட் மீ. நானே ஆகலாமே சார், இம்மீடியட்டாக ஐ செட் தட். அண்ணே ஆடிஷன் கொடுங்க அப்படின்னாரு. நான் ஏதோ விளையாடுறாரு போலன்னா இம்மீடியட்டாக ஐ சென்ட் மீ இன்சைட் அ பிபி ஸ்டுடியோ, ப்ரோமோ ப்ரொடியூசர் ஸ்டுடியோ. தே ரெக்கார்டட் மீ. எனக்கு அதெல்லாமே நான் அப்போல்லாம் என்ன மைண்ட் செட்டில் பண்ணேன்னா, என்னைக்காவது என் குழந்தைகிட்ட உட்காந்து சொல்லும்போது நான் மிர்ச்சியில் ஆடிஷன் கொடுத்தேன்னு சொல்லிக்கலான்றதுக்கு தான் நான் வந்து ஐ வெண்ட் அண்ட் கேவ் தட் ஆடிஷன். கொடுத்துட்டு வந்துட்டேன். they didn't call me for 2 weeks. ஓகே நம்ம போனோம், முடிஞ்சிச்சு அப்படின்னு. தென் தே as agreed they became our radio partner. They sent RJ Vijay Anna for hosting our show. So RJ Vijay Anna was sent with a mission to observe me also. That was not told to me. Okay. So இவர் போய் is given a very nice feedback about me. ஒரு நாள் நான் வந்து placement interview
அடுத்த நாள் எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி இன்டர்வியூ உட்காந்துருக்கேன். மிர்ச்சிலேருந்து கால், அது மாதிரி வந்து we would like to have another round of interview with you, would you like to come? நான் என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறேன் என்னடா பண்ணலாம் அப்படி. சங்கீத் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ நான் பார்ட்னர் நீ மயக்கி விழுந்துட்டேன் நான் சொல்லிடுறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டட். அந்த டைமில் நான் வீட்டிலலாம் சொல்லலை இந்த மாதிரி ஐம் அட்டெண்டிங் அ ரேடியோ ஆடிஷன். So this gap of friend story, missing story with friends in school was fulfilled in college. I had great bunch of friends in college. They're still friends with me. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அப்போ வந்து அப்படியே இந்த ஃப்ரெண்ட் என்னை காப்பாற்றிட்டா. என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அப்போ நான் குண்டத்தூரில் என் காலேஜ், அவங்க தேனாம்பேட்டில் என்னை இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. இன் 2 hours I have to go. ஸோ அப்போ என்ன ஆச்சு, my another friend borrowed a bike from his friend and that friend took me to the interview. ஸோ அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாட்டெலாம் நான் சொல்லாமல் இப்போ இன்டர்வியூ போயிட்டேன். அண்ட் அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறேன்ல, he was a very வந்து ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட். ஸோ நான் மேலே போகும்போது அப்போது என் மேலே என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எனக்கு ப்ரேயர் பண்ணி உனக்கு இது கிடைக்கணும்லாம் சொல்லி that friend sent me. I'm getting goosebumps. Yeah, I had such friends. So நான் மேலே போயிட்டு I gave my next round of interview. அப்போ எப்படின்னா நான் ஒரு கேவலமான கேண்டிடேட் இன்டர்வியூக்கு. நான் எனக்கு ஒரு கேண்டிடேட் வந்து அப்படி வந்து அனுப்பிச்சிடுவேன். அப்படி I didn't have my resume with me. I was all sweating because I was traveling all this while. அங்கே போய் கேவலமாக அவங்கள்ட்ட வந்து அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்கள்ட்ட நான் ரெஸ்யூமை மட்டும் பிரிண்ட் எடுத்துக்குவான்னு அவங்களுக்கு அனுப்பிச்சு ரெஸ்யூமில் வந்து பென் இது ஒயிட்னர் போட்டு கரெக்ஷன்லாம் பண்ணி தான் I took my resume inside. And அங்கேயே ஒரு my second round of interview got over. Then my third interview, fourth interview வரைக்கும் வீட்டில் மறைச்சாச்சு. fifth interview கால் பண்ணி பேக்கேஜ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டாங்க. போச்சுடா சாமி, இனிமேல் வீட்டில் சொல்லி தான் ஆகணும்னு. அகெயின் இப்போ உங்களுக்கு இப்படி இருந்திருக்கான்னு தெரியல, சில பேருக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது they not be very close to you, பட் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சும்மா காலேஜ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இது மாதிரி ஆஃபர் கிடச்சிருக்கு மிர்ச்சியில், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியலன்னு. திஸ் ஃப்ரெண்ட் ஓவர்ஹர்ட் இட். ஹீ இஸ் நாட் ஈவன் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மை கேங். overheard it and then the next day I'm going home. அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே கதவு திறக்கிறாங்க, சீரியல் மம்மி மாதிரி. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு. ஸோ திஸ் ஃப்ரெண்ட் had apparently called my mom and அப்போ எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி ஆஃபர் இருந்தது. அவன் எப்படி பயமுறுத்திட்டானா, எங்கள் அம்மா உங்கள் பொண்ணு வந்து இங்கே பேசிகிட்டே இருப்பா, ஜப்பானுக்கு போனால் பேசுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க, அவள் வந்து அங்கே போய் சூசைட் பண்ணிப்பா. In a good intention he threatened my mom in a way அவள் ஹாப்பியாக இருக்க மாட்டா. Then I went home, my mom's like ஏன்னா எங்கள் அம்மா is also from a radio background. அம்மா ஆல் இந்தியா ரேடியோல வர்க் பண்ணாங்க. Yeah, that's nice. So ஆனா அதுவே ஒரு எனக்கு அம்மா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஜாப் யாருமே சீரியஸா எடுக்கல, அதனால தான் they made her quitன்ற ஒரு வழி. So she thought எனக்கும் அதே நடந்துரும் அப்படின்றதுனால உன் வேலை யாரும் சீரியஸா எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் she spoke. என் வீட்டில் எனக்கு 1 year டைம் கொடுத்தாங்க. பிகாஸ் I was still doing third year தானே, இன்னும் 1 year காலேஜும் இருக்கு. 1 year டைம் எடுத்துக்கோ, உனக்கு அப்போவும் இதுதான் பர்சியூ பண்ணணும்னா பண்ணு, இல்லைனா இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு. ஓகேப்பா 1 year. அண்ட் ஐ ப்ராமிஸ் தெம், என்னால் நீங்கள் எங்கேயுமே வந்து இது தலை குனிஞ்சிடுவீங்க, ஒரு பேட் டெசிஷன் நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து பறக்க விட்ட தப்புன்னு யாரும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு ஐ ப்ராமிஸ் தெம். அண்ட் ஐ ஜாயின்ட் மிர்ச்சி அண்ட் ஜஸ்ட் ஹாப்பி ஃப்ரம் தேர். July 23rd, 2018 was my first day in Mirchi. I joined Mirchi and happy 5 years I completed with Mirchi. They're the best அப்படின்னு சொல்லலை. யாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஜாப் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் கிடைக்குமான்னு தெரில. I am so grateful to Mirchi to have known me, identified me, pursued me. அப்போது எங்கள் அப்பா என்னோட இன்டர்வியூக்கு வரும்போது I still remember என் ப்ரோக்ராமிங் எட், மார்க்கெட்டிங் எட்லாம் எப்படி ஸ்கூலில் வந்து ஒரு குழந்தைய ஹாஸ்டலில் விட்டு போகும்போது ஒரு அம்மா அப்பா கிட்ட பேசுவாங்களோ அந்த மாதிரி they assured a lot for me. இது சேஃபான இடம், உங்கள் பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துப்போம், இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. So I think there I fell in love with the brand. It is. Even our story with Mirchi was because not a lot of people know this, but in school I really wanted to be an RJ. Oh, growing up, it's not a very common ambition to have per se. Yeah. Okay, but I remember and the slam books la irukku nyabagam irukku avungalukku school la and the slam book la na எழுதி இருக்கேன் like I want ambition அப்படி. You're doing that already la. See, you've come a long way. Somehow RJ அப்படின்னு எழுதுவேன். ஓகேவா, அந்த RJ ன்னு எழுதும்போதே எப்பவுமே the visualization would be the Mirchi office and it was so serious that I would like talk to it about a family friend of mine. He's a very well known person and he had connections. I think he knew someone from the Mirchi office. Okay, he knew someone who knew Shivashankari akka. Oh, okay. Shiva, okay. And then 2017, I think November 5th was when I went. They were like, okay. She was so sweet enough to give me time. I'm like, okay, I want to come and talk to you about this. She's like, yeah, okay, come over. We'll sit and we'll chat. I went to the office.
Oh boy, guys, I must tell you, it's a very beautiful office. Oh, It's a very amazing office. you will feel comfortable the minute you go inside. Yeah. It's a very nice workplace, Yeah. Mirchi office. So I went in. She made me sit in a cubicle. She was talking. She told me about the pros, the cons. She also told it's not as glittery as it looks. Yeah. There are going to be a lot of deadlines. You take your time, understand college, how it goes, and then you can always come back. But they were so sweet. And then I've always had this like cute crush on the stories by Sendil. Okay, because Okay. it's like a core childhood memory Yeah. that carla போகும்போது நாங்க வந்து we would listen to சுட்டகதை. Suttakadai by Sendil. And then it was also this late night Ilayaraja show that நீங்க he நான் would ராஜா host. sir. That, Yeah. it's like such a core memory to our family. True, Carla true, போகும்போது true. we would listen to it. So he was also sweet enough to come and say hi. And then I went, I saw the room. I'm like, bro, this is what I want to do. So But sweet. then I don't think that happened. But maybe you never know. You will. never Yeah. know. You don't give up on that dream. You never know, you never know. Same. எனக்கு வந்து when I was இப்போ நீங்க சொல்லணும்னு சொல்றேன் when I was in 5th standard, Mirchi had this RJ junior hunt. Yeah. So they were going to all schools and first standard la 12th standard varaikkum same category. They were picking out one from each school. And then all the school finalists were participating in the city finale. And in school when I was in 5th standard I got selected. Damn. Okay. And then I got selected. I still remember அப்போ வந்து RJ Anjana Mani with Anjana ஒரு ஷோ பண்ணுவாங்க. அவங்க தான் had come to my school and they selected me. And then city finale happened. City finale la என்னோட ஜட்ஜ் வந்து சிவகா. So அவங்க வந்து அங்க சிவ் தான் வந்து ஜட்ஜ். அப்போ ஏதோ few reasonsனால I didn't get selected. I was one of the finalists but நான் top 3 ல போல. அப்போ வந்து win பண்ண அந்த person வந்து children's day they were doing a special show. But I didn't get through. ஆனா எனக்கு சிவோட ஷோ நான் கேட்டிருக்கேன். அந்த the doctor the லவ் டாக்டர் டாக்டர் லவ் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணுவாங்க. நீங்க நான் ராஜா சார்லாம் வந்து நான் கேட்டுட்டு அப்படியே தூங்கியிருக்கேன். அந்த டைம்ல ரேடியோ தானே. இப்போ எங்க வீட்டில் வந்து நான் ரொம்ப படிக்கிறேன், என் மேலே எக்ஸ்பெக்டேஷன் தான். 10th 12th டிவி கட் பண்ணிடுவாங்க. ஸோ ரேடியோ வாஸ் யோர் ஒன்லி மீடியம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். நான்லாம் வந்து மிர்ச்சியில் வந்து ஷோ கேட்டு ஆன்சர் பண்ணி டிக்கெட் வின் பண்ணி எஸ்பிபி ஷோக்கு எங்கள் அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கேன். And then one moment you're doing that and அப்படியே கட் பண்ணி 10 years you're giving tickets, you're creating such memory for somebody. So எனக்கு மிர்ச்சி வந்து அதுதான் சொல்றேன்ல, என் சின்ன வயசுல இருந்து the love for the RJs இருக்கட்டும், சுச்சி அவங்க ஷோஸ் கேட்டு நான் வளர்ந்திருக்கேன், செந்தில் அண்ணாவோட ஷோஸ் கேட்டு வளர்ந்திருக்கேன். And then the next moment your work desk is next to their desk, you are all doing a show together, you become their colleague la. They you know this can be a movie. And they introduce you as their colleague ன்னு சொல்லும்போது விஜய் அண்ணா ஷா அண்ணாலாம் வந்து அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு அவ்வளோ ஒரு and it all happened when I was just 20 years old. It was too much for me to handle. எனக்கு எப்படின்னா இப்போ எல்லாருக்குமே நம்ம படிச்ச காலேஜ்க்கு கெஸ்டா போகணும்னு ஆசை இருக்கும். I went as a guest to my college when I was still studying in that college. Really? Yeah. So எங்களது வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கும், கரியர் காம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பேனல் டிஸ்கஷன், பெரிய லெவல் ஈவெண்ட். ஸோ ஆல் பீப்புள் ஃப்ரம் டாடா டெக்னாலஜிஸ், HCL, they'll all come. ஸோ இதில் ஒரு கேட்டகரி வந்து ITS சர்வீசஸ், ITS ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒன்று பிரேக் த மோல்ட் அப்படின்னு. ஸோ பீப்புள் ஹூ ஹவ் ஸ்டடிட் இன்ஜினியரிங் அண்ட் கன்வென்ஷனலி சோசன் அ டிஃப்ரெண்ட் பாத், அவங்களாம் வந்து வில் ஸ்பீக். ஸோ அதில் கெஸ்ட் வந்து மதன் கௌரி, மீ, ஜெயபிரகாஷ் காந்தின்னு சொல்லிட்டு ஒரு கரியர் கவுன்சிலர், அண்ட் கோமதி பிரியான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ you see how life it connected. Wow. So அப்போ நான் காலையில் எக்ஸாம் எழுதிட்டு then I went home, got ready, came as a guest in the evening. Damn. For my own friends sitting as audience. So that was a very nice memory for me. Yeah. That's wow. Some of this dream also got fulfilled for me, but a little later, like going to your own college as a guest speaker or as a, it's a unmatchable feeling. Allah aasa irukrom guys, I think you should really work hard. The universe will do it for you. Just don't give up and like keep working. Edachum onu varum, you will get an opportunity. Okay, I'm too happy right now. Nice. So this Mirchi happened. So you were working in the 3rd year itself. How did you manage the college timing and all? அப்பா அதான் எனக்கு வந்து ஒரு பெரிய அந்த டைம்ல எங்கள் வீட்டில் எப்படின்னா ஏதோ அவள் பண்ணுறா ஆனால் அது அவளுக்கு சரியாக வராது அப்படின்ற மைண்ட் செட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்தது. ஸோ ஐ வாஸ் இன் அ வேர்ஜ் டு ப்ரூவ் டு எவ்ரிபடி தட் நோ ஐம் நாட் மேட் அ பேட் டெசிஷன் அப்படின்னு. ஸோ அப்போ மை ஸ்கெடியூல் ஐ வாஸ் டூயிங் ஏர்லி மார்னிங் ஷோ 5 to 7 தான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் பேண்ட். ஸோ ஷோக்கு வந்து 1 hour முன்னாடி யூ ஹேவ் டு கோ ஃபார் ப்ரிப்பரேஷன் 4 to அப்படின்றனால. ஸோ அப்போ ஐ வேக் அப் 3 in the morning, go show, do the show till 5:30 6:30 வரைக்கும் I'll do the show.
தென் அங்கேருந்து காலேஜ் பஸ் எடுத்துகிட்டு காலேஜ் பஸ் வந்து வில் பிக் மீ அப் இன் தேனாம்பேட். அங்கேருந்து ஐ யூஸ் டு கோ டு மை காலேஜ் குன்றத்தூர். தென் ஸ்டடி ஹேவ் தட் காலேஜ் ஸ்கெடியூல். 3 o'clock காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் போத் த காலேஜ் பஸ் கம் பேக் டு ஆஃபீஸ். அப்போ நான் வரதுக்கு ஒரு 5:30 ஆகிடும். ஏன்னா குன்றத்தூர் டிராஃபிக்கில் வரதுக்கு 5:30 6 ஆகிடும். 6 to 10. ஏன்னா நான் என்ன ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி எடுத்துட்டாங்க மிர்ச்சி. ஸோ ஐ ஹேட் டு டூ சம் ஜஸ்டிஸ் டு கெட் தட் சேலரி இல்லையா. ஸோ வாட் ஐ யூஸ் டு சும்மாவா தான் இட் சிட் இன் ஆஃபீஸ், ரைட் கான்டென்ட், யாருக்காவது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை சேல்ஸ் டீமோட போய் ஏதாவது பேசணும், ஐடியேஷன்ஸ்க்கு எதுக்காக ஐ சிட். ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு 6 to 10 and 10 o'clock திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வருவேன். 10:30 11 சாப்பிட்டு தூங்கிட்டேன்னா திரும்ப மை ஸ்கெடியூல் ஸ்டார்ட்ஸ் by 3 in the morning. This is how I managed. But in college ஒரு பாயிண்ட்ல வந்து they were gracious enough. ஏன்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வர டைம்ல you don't have to go to college. So அவங்க வந்து we'll manage your attendance. You are doing something that you really like and we are proud of what you're doing. Go. அப்படின்னு சொல்லி they supported me. Because மிர்ச்சியில் வந்து after you join they send you for an extensive training 10 days 15 days வந்து they send you to Delhi. The honeymoon period. ஆமா செம்ம ஹாப்பி. அதாவது எல்லாமே கம்பெனி செலவு எல்லாம். ஜஸ்ட் if you have to shop you have to like have your money. அவ்வளோதான். சாப்பாடு, கெஸ்ட் ஹவுஸ், ஃப்ளைட் எல்லாமே. My first flight experience was because of Mirchi. My first international trip was because of Mirchi. Mirchi gave me everything that I have in life today. So I'm always grateful to Mirchi. So that happened, and third year you were hustling so hard. Yeah. I think today people recognize and that hard work has paid off. Yeah. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, when my friends are sitting for placements I had my first salary already. ஸோ அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஐ ஹசல்ட் அவ்வளோ. நான் வந்து ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரு 5 to 9 ஒரு கம்ப்யூட்டர் முறைச்சி பார்த்துட்டு கோடிங் பண்ணிட்டு வர வேலை நமக்கு வராது. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்றத நான் ஏற்படுத்திக்கணும். நான் சும்மா உட்காந்துட்டு காலேஜ் இது பண்ணல, அம்மா அப்பா இது பண்ணல, என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே வச்சுட்டாங்க, நான் வந்து ஹரியர் வைப்பேன் அப்படின்னு உட்காந்துருந்தேன்னா who's gonna be a loser? I'm gonna be a loser. So I did lot of internships. I took up any opportunity that came my way. எனக்கே இப்போ அந்த காலேஜ் அஸ்வினியை திரும்பி பார்த்தேன்னா நீ வேற லெவல், அப்படி ஒன்னால் தான் நான் இப்படி ஆயிருக்கேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும் தான் தோணும். ஏன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சாட்டர்டேஸ் சண்டேஸ் அப்போவே வந்து ஐ ஸ்டார்ட் மேக்கிங் மணி. ஐ யூஸ் டு கோ ஃபார் இன்டர்ன்ஷிப்ஸ், ஹெச்ஆர் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வேற பண்ணியிருப்பேன். ஹெச்ஆர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பேன், ஆப்ரேஷன் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணியிருப்பேன். ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாஸ் திங்கிங் பட் it all paid off. It all paid off. Yeah. So it's so nice. We're talking about your work at Mirchi. You've spent good 5 years there, right? Not all that glitters is gold. Yeah. Correct? Yeah. So Mirchi la vanda, or as an RJ in general, that I would say it's not just about coming to the mic, talking, okay, thank you, bye, appdi kadiyadu. Correct. There's a lot of work that goes behind it. There are a lot of deadlines I think that you have to meet. Okay. So share me some story of like what is the reality of working as an RJ? See, இப்போது வேறு எந்த நம்ம ஜாப் எடுத்துக்கிட்டாலும் ஐ டோன்ட் நோ ஈவன் இஃப் யூஆர் இமோஷனல் தட் வில் எஃபெக்ட் யுவர் ஒர்க்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இஃப் யூ ஆர் an RJ and particularly you're doing a 3-hour 4-hour show, that will definitely have an impact on the way you deliver a link. ஸோ எங்களுக்கு முதல் நாள் என்னுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தது வந்து வைதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு RJ. அவரோட ஷோ தான் வந்து ஐ வாஸ் ஆஸ்க்ட் டு ஷேடோ. ஸோ அவர் எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து நீ உள்ள ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது பேக் மாதிரி கழட்டி வச்சுட்டு வந்துடு உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனை, இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா இப்போது ஒரு டைமில் யுவர் மாம் வில் பி அன்வெல், யுவர் டேட் வில் நாட் பி கீப்பிங் குட், ஆர் யூ ஹேட் அ பேட் டே அட் ஆஃபீஸ், நீ வர வழியில் ஒரு காரன் ஒன்று திட்டிருப்பான், இவ்வளோ டென்ஷன் நடந்திருக்கும். நீ உள்ளே வந்து அதே டென்ஷனில் ஒரு லிங்கை டெலிவர் பண்ணனா உன் டென்ஷன் உன்கிட்ட இருந்து ஒரு 1000 பேர்கிட்ட போகுது. ட்ரூ. த வே யூ டாக்ன்றது இஸ் கோனா இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ மெனி பீப்புள். அதாவது ஒரு லைவ் ஷோ, அதுவும் சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் யூ டூயிங் அப்படின்னா ஒரு டைமில் மொனாட்டனி வந்துருக்கூடாது. ஸோ இது எனக்கு என்ன எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, எனக்கு லதான்னு சொல்லிட்டு ஒரு காப்பி ரைட்டர் அப்போ இருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லி தருவாங்கன்னா, நீ சிரிச்சிட்டே தான் எல்லா லிங்க்கும் பேசணும், நீ சிரிக்கிறதுலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு. அண்ட் ஆஸ் யூ சேட் தேர் ஆர் லாட் ஆஃப் டெட்லைன்ஸ். ஸோ வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு கடகடன் பேசுவாங்க, தொண்ணு பேசுவாங்க, பேசுகிறதுக்கும் பாட்டு கேட்குறதுக்கும் இவங்களுக்கு சம்பளமா அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதையும் தாண்டி தேர் ஆர் ஸோ
மெனி திங்ஸ். ஒரு ஏஓஎம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு கன்சோலை ஹேண்டில் பண்ணணுன்றதே ஒரு பெரிய டாஸ்க் தான். யூ ஹேவ் டு மல்டி டாஸ்க் மல்டிபிள் திங்ஸ். நீங்கள் ஒரு செகண்ட் டிலேவாக வந்து ஒரு 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 லிங்க் எக்ஸ்ட்ரா பேசிட்டீங்க அப்படின்னா ஸ்பாட்டு ஒரு செகண்ட் டிலே ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பாட்ன்றது அட்வர்டைஸ்மெண்ட். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காரன் காசு தர மாட்டேன்னு சேல்ஸில் பிரச்சனை, சேல்ஸ்காரன் வந்து நம்ம காலரை பிடிச்சி நீ என்ன பண்ணுறேன்னு. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அப்போ அது எவ்வளோ ப்ரெஷர், எவ்வளோ டென்ஷன், உங்களோட இமோஷனல் பேகேஜ் எவ்வளோ இருக்கும். ஒரு பாயிண்ட்ல நீங்கள் உங்களுக்கே தோணும் நம்ம கரெக்டாக தான் பண்ணிருக்கோமா, 10 ரூமில் பேசிகிட்டு இருக்கோம், எவன் கேட்குறான்னு இருக்கும். ஆனால் யூ ஷுட் பிலீவ் தட் த என்டையர் சிட்டி இஸ் லிஸ்னிங் டு யூ. ஸோ இது ரொம்ப சைக்காலஜிக்கல் பிளேஸ் இன்வால்வ் வென் யூர் அன் ஆர்ஜே. உங்களுடைய டோன் என்ன. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் ஷோ பண்ணுறேன், தென் ஐ வாஸ் மூவ் டு மிட் மார்னிங் ஷோ, தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் மார்னிங் ஷோ. ஸோ இந்த ஷிஃப்ட் இன் எனர்ஜியே இருக்கும் உங்களுக்கு. Suddenly you will start recognizing all the bad things that's happening in the society. You want to go question raise. இது வரைக்கும் நம்ம ஜாலி ஷோ பண்ணிட்டு வந்த வரைக்கும் அது தெரியாது. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ பர்சனாகவே வந்து ஆர்ஜேயிங் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் தட் கேலிபர். எல்லாத்துலேயுமே ஒரு ஒன் ஸ்ட்ரெயிட் ஒப்பீனியன் இருக்கணும், ஒரு ஒன் ஸ்ட்ரெயிட் பாயிண்ட் இருக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது, ஃபோன் பண்ணி 4 பேர்கிட்ட ப்ராங்க் கால் பண்ணுறது கிடையாது. ஒரு ஆர்ஜேவாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்றைக்குமே பிலீவ் பண்ணுறது ஒரு கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிற லவ் தான் ஒரு ஆர்ஜேக்கும் லிசனருக்கும் இருக்கிற லவ். They don't know if you exist, they have not seen you, they don't know how you look like, but still they love you. I think that kind of love to get from so many people at just one point of time, you're lucky. Yeah. And they'll also like there's no physical judgment involved. And RJing is like the most beautiful part of RJing. Right? இப்போ நமக்கும் இருக்காது, பேசுறவங்களுக்கும் இருக்காது. இப்போ என்னோட லிசனர் ஐ ரிமெம்பர் சாய் குமார்னு ஐ ஹேட் ஒன் லிசனர். டெய்லி கால் பண்ணுவார், டெய்லி என் ஷோ கால் பண்ணுவார். ஒரு பாயிண்ட்ல நானே வந்துட்டு இவரே எல்லா ஷோலையும் எப்படி பேச முடியும் அப்படிலாம் நான்லாம் நினச்சிருக்கேன். இப்போ ஒரு நாள் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு சாய்குமார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே இப்படி தான் இருப்பார், பிகாஸ் ஆல் ஆர் லிஸ்னர்ஸ் கேன் கம் டு அவர் ஆஃபீஸ், வி கேன் ஆல் கோ டாக் டு தெம் அண்ட் ஆல் தட். போகிறேன், சாய்குமார் இஸ் ஆக்சுவலி விஷுவலி இம்பேர்ட். அண்ட் அவர் எப்படின்னா 24th ஜூலை நீங்கள் 5 மணிக்கு இந்த லிங்க் பேசும்போது இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, எனக்கு இது இப்படி இம்பேக்ட் பண்ணுச்சு, நான் அதை வந்து இப்படி எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கான மெமரி. அண்ட் ஹி ஹட் கம் டு ஆஃபீஸ் டு செலிப்ரேட் ஹிஸ் பர்த்டே. அவரே கேக் வாங்கிட்டு உங்கள் கூட தான் நான் செலிப்ரேட் பண்ணணும்னு ஹி பாட் த கேக் அண்ட் ஹி கேம் டு அவர் ஆஃபீஸ். ஐ திங்க் இந்த மாதிரி பிளஸிங் யாருக்கு கிடைக்கும் இல்லை? அது ஐ திங்க் அதுதான் ரேடியோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியம். எல்லாம் சொல்லுவாங்க ரேடியோலாம் யார் இப்போ கேட்குறா அப்படின்னு. இப்படி கேட்குறவங்களுக்கு இதுதான் ஸ்டோரி. Yeah. It's like an old wine. You can never get bored of it. Radio will always surprise you. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம random comfort. It's like rasam rice. True. Okay. தயிர் சாதம் and உருளைக்கிழங்கு பொரியல். It is that. It's like that. இப்போ நம்ம என்னதான் ரெஸ்டாரண்ட்க்கு போய் தேடி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் வீட்டுக்கு வரும்போது அம்மா என்ன சாப்பாடுன்னு கேட்கும்போது அம்மா நம்மளோட ஃபேவரட் டிஷ் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அந்த சர்ப்ரைஸ் தான் ரேடியோ. நீங்க ஸ்பாட்டிஃபை எவ்வளோ விஷயங்கள்ல போய் இந்த பாட்டு தான் கேட்க போறேன், யூடியூப்ல இந்த பாட்டு தான் கேட்க போறேன்னு ப்ளே பண்ணிருக்கோம். ரேடியோல ஒரு ஆர்ஜே பேசிட்டு சடனா ஒரு பாட்டு ப்ளே பண்ணிருக்கோம். அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இருக்குல்ல, அதான் ரேடியோ. True. That's very nice, no? So maybe there's something that can be improved in the radio industry or to all the budding RJs. Appadina, what is it that you would say? அந்த ஒரு பர்செப்ஷன் கடகடன்னு பேசணும், தொண்ணு பேசணும் இல்லை. ஆர்ஜேன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாய்ஸை விட உங்கள் ஃப்ளூயன்சியை விட வாட் யூவ் காட் டு ஆஃபர். நீ சொல்கிற ஒரு விஷயத்தில் இப்போ வந்து நியூஸ் ரீடிங்க்கும் ஆர்ஜேங்க்கும் அதான் வித்தியாசம். நியூஸ் ரீடிங் வந்து நடந்த மாதிரி நான் சொல்கிறது வந்து நியூஸ் கேட்கலாம், நியூஸ் பார்க்கலாம், நியூஸ் தெரிஞ்சுக்கலாம். நடந்ததில் என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன, எனக்கு அதை நான் ஒரு காமிக்கலாக சொல்லலாம், இல்லை ஒரு இமோஷ்னல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் இந்தந்த இடத்துல நடந்திருக்குன்றதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லலாம், இல்லை சிரிக்க வைக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் அந்த நியூஸை வச்சு ஒரு ஆர்ஜேயோட இது. ஸோ ஆர்ஜே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கடகடன்னு பேசுகிறாங்க அப்படின்னா ஆர்ஜே ஆகிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒர்க் பண்ணால் போதும். மற்றபடி ரேடியோ இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இது மட்டும்தான் ஆர்ஜேவாக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வளர்த்துக்கோங்க, நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்றதை வந்து வளர்த்துக்கோங்க. இட்ஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ் ட்ரிவன் தான் ஒரு ஆர்ஜேவாக இருக்கிறது. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். And since you're an experienced person sitting here, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசை இருக்கும்ல. வாட் இஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து நான் ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா டெல் இட் டு த ஆடியன்ஸ் ஹவு இஸ் இட் தட் தே ஷுட் அப்ரோச், வேர் ஷுட் தே அப்ரோச், வாட் ஷுட் தே டூ. பிகாஸ் நீங்கள் கரெக்டாக இப்போ சொன்னீங்க
பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க, எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஹெல்ப் த ஆடியன்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஐ வாண்ட் டு பிகம் an RJ அப்படின்னு இருந்தா வாட் இஸ் இட் தட் தே ஷுட் டூ? ஆர்ஜேக்கு கோர்ஸ் படிக்கிறது தேவைப்படாது. ஆர்ஜேக்கு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுறாங்க, அதுவும் தேவைப்படாது. என்ன தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் பார்த்த ஆமாம் ரெஸ்யூமும் சரி, அவங்க ஒரு பாட்காஸ்ட் வச்சுருக்கதா சரி, இல்லை வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதா இருக்கட்டும். இப்போது அது வந்து நான் வந்ததுக்கப்புறமா என்னுடைய செட்டை ஹையர் பண்ணமோ நான் பார்த்துருக்கேன் என்னென்ன பேசிஸில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா, உனக்கு வாய்ப்பை கொடுத்து அதில் நீ ப்ரூவ் பண்ணி காட்டுற வரைக்குமான பொறுமை இப்போ மீடியா ஹவுசஸ்க்கும் கிடையாது. ஸோ நீ என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டு, அது எனக்கு வேணுமா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அந்த இடத்துல இருக்காங்க இப்போ மீடியா ஹவுசஸ். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாட்காஸ்ட். இப்போ நம்ம பண்ணுறதுமே ஒரு போர்ட்ஃபோலியோ தான். இது கூட இதே கேன் ஷோ, இது மாதிரி எதுனா வேணாலும் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, கோர்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அன்னெசரி. இது வந்து RJங்கிறது should be something from yourself, it should be from within. So அதை வந்து வளர்த்துக்கோங்க. அண்ட் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லா ரேடியோ, if at all they want to become an RJ, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும்போது when there is an opening they'll put it there only. இப்போ வந்து யாருமே ரெஃபரன்சஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ எடுக்கிறது இல்லை. எனக்கு டேலண்ட் வேணும், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். அண்ட் தென் இப்போ எங்களில் வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இருக்குது. நான் வந்ததுக்கப்புறம் RJ ப்ரீத்தின்னு சொல்லிட்டு ஒரு RJ, she literally stalked everybody, all the RJs, மிர்ச்சி RJs, பிகாஸ் அவன் முடிவு பண்ணிட்டு RJவாக தான் ஆகணும், அதுவும் மிர்ச்சியில் தான் RJ ஆகணும்னு. she literally stalked all RJs. எல்லாருக்கும் வந்து ஒரு 4 வாட்டி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணலாம் அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாருக்கும் with all our latest work. நான் இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் நாங்கள் RJs வந்து இவங்க தான் என் பாஸ்ன்னு யாரையா டேக் பண்ணுவோம், ஜெஸ்ஸின்னு யாரையா டேக் பண்ணுவோம். இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் டேக் பண்ணேன், அவங்களெல்லாம் she'll go stalk, அவங்களுக்குலாம் she'll send message. So அப்படி she reached out to my boss, she sent a mail and my boss was so impressed. ஒரு பொண்ணு இப்படி எல்லாரையும் துரத்தி ஒரு வேலைக்கார ரெடி பண்ணுங்க. She was called for to be an intern. அவ 3 months internship பண்ண, and then now she's an RJ, she's doing the evening drive time show. So பிரீத்தியோட ஸ்டோரி வந்து if you want something தேடி துரத்தி அடம் பிடிச்சு வாங்க தப்பே இல்லைன்றது வந்து பிரீத்தியோட ஸ்டோரிஸ் பிக் இன்ஸ்பிரேஷன் தான். That's really nice. You need to have the dedication. True. At the end of the day. Okay, நீங்க வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு முயற்சி பண்றீங்கன்னா the world will do. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவமானப்பட்டுருமோ, நோ சொல்லிடுவாங்களோ. இப்போ what will happen? ஒன்று எஸ் ஆர் நோ, பட் யூ நோ தட் யூ ட்ரைட். இப்போ நிறைய பேர் வந்து கேட்காம விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ கேட்டிருக்கலாமோ. ஸோ எனக்கு அந்த பொண்ணு வந்து she was just 18 or 19 when she did all this. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுகிட்ட. எப்படி வந்து ஒரு எடுத்துக்கிட்டு விடாமல் ட்ரை பண்ணி நினச்சது எனக்கு சாதிச்சிட்டல. I think that's good. Yeah. The same compliment a really big actress has also told you. In the mari your persistence will take you to great heights someday. Trisha, yes. Tell about that story. So film fair red carpet host பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறேன் film fairக்கு. ஸோ நான் எனக்கு என்கிட்ட அதே மாதிரி பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, நானும் அப்படி தான், நான் வந்து ஒரு விஷயத்துக்கு கேட்டு பார்த்துடலாம் எஸ்ஸா நோவா அப்படின்னு, ஆனால் நம்ம கேட்கணும் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டோன்னா பண்ணி தான் பார்த்துருவோம், என்ன நடந்துட போகுது அப்படின்ற மாதிரி இருப்பேன். ஸோ அப்போது ஃபிலிம் ஃபேர் ரெட் கார்பெட், த்ரிஷா இஸ் கெட்டிங் an award for 96. ஸோ எப்படி ரெட் கார்பெட் பூத்ஸ் இருக்கும்னா, இப்போ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்பான்சரோ அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு டெலிவரபிள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எனக்கு ரெட் கார்பெட் பைட் வேணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஸ்பான்சர் கடை அங்கே இருப்பான், ஸ்டால் போட்டிருப்பான். ஸோ எங்களது மிர்ச்சி வந்து ஒரு 17வது ஸ்டாலோ 18வது ஸ்டாலோ, ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் 2 ஸ்டால், அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு ஸ்டாலே. ஸோ டெலிவிஷன் பார்ட்னராக இருக்கவங்களுக்கு தான் பெரிய ஸ்டால் இருக்கும். ஸோ அந்த டைமில் விஜய் டிவி வாஸ் அ டெலிவிஷன் பார்ட்னர். மணிமேகலை அக்கா வந்து ரெட் கார்பெட் எடுக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ வர கெஸ்ட் எல்லாம் வந்து வந்துட்டு அவங்க விஜய் டிவி கொடுத்துட்டு இப்படி போயிடுவாங்க. பட் இப்படி வரவே மாட்டாங்க. நான் வந்து முதல்ல ஒரு 2 கெஸ்ட் பார்த்தேன், அப்படி வந்துட்டு இப்படியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்னென்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 கெஸ்ட்டாக நான் எடுத்துகிட்டு போகணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, வாட் ஐல் டூ இஸ், இட்ஸ் நாட் மை ஜாப். நான் ஐ எம் ஸோ ட்ரெஸ்ட் அப், ஐ வாஸ் இன் அ வெரி இட்ஸ் அ ப்ளூ பால் கவுன், பெரிய பால் கவுன், ஆல் ஹேர் அண்ட் மேக்கப், all hair and makeup done, you know when I first walked into the red carpet they thought I am a star. என்ன படம் பண்ணிருக்காங்க, எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு, because எனக்கு என்னன்னா it's my moment, I will live it like this அப்படின்னு. ஸோ நான் வந்து போயிட்டாங்க நின்றுட்டு, நான் போயிட்டு நான் நினைக்கவே இல்லை, நான் பாட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு எல்லாரும் வாங்க ப்ளீஸ் 2 minutes மிர்ச்சியோட பூத்துக்கு வாங்க, 2 minutes மிர்ச்சியோட பூத்துக்கு வாங்கன்னு I went
stood there. அவங்க போய் விஜய் டிவி கொடுக்குறாங்கன்னா அங்கேயே நின்று அவங்க முடிச்சோன்னே இங்கே கூட்டிகிட்டு வருவேன். என்ன பார்த்துட்டு எப்படின்னா மற்ற சேனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி போ அந்த பொண்ணு கேட்குதுல அப்போ எங்களது முடிச்சோன்னே அங்கே கூட்டிகிட்டு போகிறது அப்படி இருந்தது. ஸோ இப்படி போயிட்டே இருக்குமா ட்ரிஷா வராங்க அப்படின்னோடனே ஐ எம் ஆல் ப்ரிப்பேர் ஃபார் த கொஸ்டின் அண்ட் ஆல். அவங்க சொல்லிட்டாங்க த்ரிஷா வந்து வந்தோடனே அவார்டு வாங்க தான் வராங்க, அவங்க வந்துட்டு உடனே போயிடுவாங்க. ஸோ ஷில் நாட் ஸ்டாண்ட் பை த ரெட் கார்பெட். ஐயோ இது நம்ம கிடைக்காம போயிடுமா அப்படின்னு நினச்சா. பட் ஷி வாஸ் ஸோ நைஸ். ஷி ஹேட் சம் டைம் கொஞ்சம் டைம் போல இருக்கு. ஷி கேம் அண்ட் ஷி ஸ்டுட் ஃபார் மணிமேகலை அக்கா. ஸோ மணிமேகலை அக்காக்கு நின்ன உடனே நான் போய் நின்றுட்டேன் பக்கத்தில். ஸோ அங்கே வந்து அவங்க ஏதோ சரியாக போகல, மைக் ஏதோ ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால எடுக்க முடியல. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், பிகாஸ் ஷி ஹட் காட் தட் ஸ்பேர் டைம், வை நாட் யூஸ் இட் ஃபார் மீ, எனி விச் வேஸ் யூ வாண்ட் யூஸ் இட் ஃபார் மீ அப்படின்னு நான் உடனே என்ன பண்ணேன், மேம் 2 minutes மேம் வில் டூ இட் ஃபார் மிர்ச்சி அப்படின்னா. ஷி இஸ் லைக் நான் உள்ள அவார்டு வாங்கிட்டு வரட்டா வந்துட்டு பண்ணலாம். ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து அந்த ஃபிலிம் ஃபேர் பர்சன் நோ we have to go next year award only next year award onlyன்றாங்க. நான் போயிட்டு வந்து தரட்டா அப்படின்னு. oh my god she is so tall. நான் அப்படி அவ்வளோ ஹீலெல்லாம் போட்டு கூட நான் இப்படி தான் பேசிட்டேன், ரிமெம்பர் ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்க வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டா அப்படின்னா நான் உடனே just 2 minutes of your time ma'am திரும்ப asked and I don't know what happened there, what she thought. She said okay come. உடனே அப்படியே என்ன அவங்க என்ன அப்படியே பிடிச்சிட்டே வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் அப்படியே மற்ற ஒரு 10 ஸ்டாலை கடந்து வரோம். எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க. வி கிராஸ் அண்ட் தென் ஷி கேம். நின்ன உடனே வந்து மைக்கெல்லாம் இப்போ எங்கள்கிட்ட பெருசாலாம் மைக் இல்லை. நான் வந்து அந்த பாயிண்ட்டை நீ வந்து ஃபோன் கேமராவில் கூட ரெக்கார்ட் பண்ணு, பட் வி ஹேவ் டு கெட் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படின்னா எங்கள் மிர்ச்சி டீம் ஸ்கேட்ராக இருந்தாங்க அது வரைக்கும். எல்லாரும் வந்துட்டாங்க. ஷீ டிட் திஸ் இஸ் சம்திங் இம்பாசிபிள். ஏன்னா எங்கள் சீனியர்ஸில் என்ன சொன்னாங்கன்னா இதுலலாம் வந்து எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் பண்ணணும், எதுக்கு ஸ்டார்ஸ்லாம் நிற்க மாட்டாங்க, ஸோ அதனால் நீ பெருசாலாம் ஆசை வச்சுக்காது. பட் ஐ மேட் தட் ஹேப்பன். அண்ட் தென் அவங்கள்ட்ட நான் ஏதோ கேள்வி கேட்டேன். வி ஸ்போக் ஃபார் லைக் ஹார்ட்லி 5 minutes ஏதோ பேசணும். வந்து அவங்களோட உங்களோட ஃபேவரட் கேரக்டர் என்ன, ஜெஸ்ஸிக்கு ஏதோ 96க்கு வந்து நீங்கள் ஒரு ஹாப்பி கிளைமேக்ஸ் எதுனா நீங்கள் ஜானுவையும் ராமியும் சேர்த்துருப்பீங்களா, இப்படியெல்லாம் ஏதோ நான் கேட்டேன். ஷி ஆன்சர்ட் எவ்ரி திங். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு கேமரா கட் பண்ணிவிட்டு போகும்போது வந்து தேங்க்யூ அப்படின்னு ஏதோ சொல்ல போகும்போது யுவர் பர்சிஸ்டன்ஸ் வில் டேக் யூ கிரேட்டர் இன் லைஃப் ஏதோ ஒரு வார்த்தை பர்சிஸ்டன்ஸ் ஒன்லி ஐ ஹர்ட். நல்லா என்னன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு செல்ஃபி எடுக்க போகும்போது அந்த மொமெண்ட் கூட ஷி டிட்ன்ட் வேஸ்ட், ஷி அப்படியே டர்ன் அண்ட் லெஃப்ட். பட் எனக்கு ஷி கேவ் தட் டைம். அண்ட் வென் ஷி லெஃப்ட் அவார்ட் வாங்கிட்டு போகும்போதும் ஷி சர்ச் ஃபார் மீ, ஷி செட் பை டு மீ அண்ட் ஒன்லி லெஃப்ட். So I think அந்த இம்ப்ரெஷன் யூ ஹேவ் டு கிரியேட் வித் கெஸ்ட்ஸ் நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெமரி. that moment you know it will be like நீ ஜெயிச்சிட்ட மாறா. ஹானஸ்டாக தான் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு எனக்கு ஐ ரிமெம்பர் எங்கள் பாஸ் வந்து ஒரு மீட்டிங்கில் தான் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாருக்குமே பிடிக்கும். ஐ வாஸ் த யங்கஸ்ட், துருன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். அவள் எப்படி வந்து ஒரு ஐ யூஸ்வலி டோன்ட் டேக் நோ ஃபார் அன் ஆன்சர். அதாவது ஐம் நாட் அ வெரி டாக்ஸிக் பர்சன். ஐம் சேயிங் when it comes to work அது எப்படியா பண்ணிடலாம், என்னாவது பண்ணிடலாம், கொஞ்சம் நடந்தால் கூட பரவாயில்ல, we just have to try அப்படின்றதா. ஸோ அதுக்கு வந்து ஐ ரிமெம்பர் அது எனக்கு ஒரு பெரிய லெசன் லைஃப்பில் அந்த மோமெண்ட் கிரியேட் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல போது கரியர் கிராஃப், ஓகே ரெக்கக்னிஷன் கிடைக்குது, பீப்புள் ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ ஆல்சோ, எல்லாமே இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெல் செட்டில்டான ஒரு கரியர் கிராஃப் and you decide to quit Mirchi and pursue something out of the box. It's not even a relevant field. I know. It's not even a relevant field. It's like ஒரு டிவி இதில் போல ஒரு விஜயா போல அந்த மாதிரி எதுவுமே கன்வெர்ட் ஆகாமல் you chose a completely different field. Why? இப்போ நீங்கள் சொன்னது தான் ரீசன். ஒரு செட்டில்டாக ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அப்போது நான் வந்து ஐ லுக் பேக் ஒரு கரெக்டாக ஒரு லாஸ்ட் ஜூலையில் எனக்கு அந்த 5th ஒர்க் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம் மிர்ச்சியில். அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறோம் நம்ம அந்த காலேஜில் இருந்த அஸ்வினி எங்கே, நமக்கு தெரிஞ்சதே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுக்கு பிடிச்சதே பண்ணிகிட்ருக்கோம். அப்போது யூ ஆர் ஸோ கம்ஃபர்டபுளி செட்டில்ட் இன் யோர் கம்ஃபர்ட் ஜோன். இப்போ ஹவு ஓல்ட் ஆர் யூ? ஜஸ்ட் 26. வை ஆர் யூ ஸோ கம்ஃபர்டபுள் இன் வேர் யூ ஆர்? இப்போ நீ லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணனா வென் வில் யூ டூ திஸ்? ஸோ அப்போது அதே தான் நீங்கள் கேட்ட கேள்வி தான். இப்போ இங்கேருந்து நான் ஒரு ஆர்ஜே ஆகிறேன்னா அடுத்து வந்து விஜே ஆகணும், விஜேலனா படத்தில் நடிக்கணும், படத்தில் நடிக்கலன்னா ஏதாவது வந்து இன் மீடியா இண்டஸ்ட்ரி தான் யூ ஹேவ் டு டூ. பட் வென் ஐ சோஸ் திஸ் பாத் வந்து எனக்குமே இட் கேம் ஆஸ் எ சர்ப்ரைஸ் தான். பட் I was very happy that I chose this. ஏன்னா நம்ம ஒரு லைஃப்பில் வந்து ஒரு வாட்டி தான் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துடக்கூடாது. You have to keep expanding your horizons. You have to keep expanding your people. உங்களுக்கு என்ன வரும், you have to keep challenging yourself. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கே உங்கள் மேலே வந்து
நீ இவ்வளோதான், உனக்கு என்ன ரேடியோ தாண்டி என்ன தெரியும்னு நீங்களே நினச்சிடக்கூடாது, உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. தாட் ஓகே, ரேடியோவில் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ இன்னொரு பெரிய ரீசன் வை ஐ குவிட் மிர்ச்சி வாஸ், அது நான் ஒரு இடத்துல எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன் அப்படின்னா அடுத்தது அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒருத்தவங்களுக்கு நான் இடத்த அடைச்சிட்டு உட்கார்ற மாதிரி. ஸோ அப்போ நான் போனால் தான் அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், இன்னொரு புது டேலண்ட் நர்ச்சர் ஆக முடியும். அப்படின்னா நான் அந்த இடத்த அடைக்கக்கூடாது. ஸோ ஐ டிசைடட் ஐ வில் மூவ். Damn. It takes a lot of guts. ஆமாம், இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து நோபடி லைக்ட் மீ மூவிங் அவுட். என்னோட ஃபேர்வெல் வந்து வாஸ் த மோஸ்ட் அட்டெண்டட் அண்ட் வாஸ் கால் டு பி த மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபேர்வெல் ஆஃப் ஆல் டைம். ஏன்னா நான் ரொம்ப வந்து எல்லாருமே கேட்டாங்க, நான் கடைசி வரைக்கும் ரிவோக் பண்ணிடுவேன் என் ரெசிக்னேஷன் தான் எல்லாரும் நினச்சாங்க. லாஸ்ட் டே வரைக்கும் தட் வாஸ் அ தாட். ஏன்னா இவளுக்கு என்ன ஹானஸ்ட்டாக இப்படி நினச்சவங்களும் இருந்தாங்க, இவளுக்கு என்ன தெரியும் இது இல்லை, நான் அவளோட ஃபர்ஸ்ட் ஜாப் இதுதான், இதுலேருந்து அவள் என்ன பண்ணுவா அப்படின்றதும் இருந்தது. பட் ஆஸ் டெஸ்டினி வுட் ஹேவ் இட், ஹாப்பியாக தான் இருக்கேன். இப்போ இதை விட இன்னொரு ஹாப்பி ஸ்பேஸில் தான் இருக்கேன். ஹாப்பி தான். How did the career counseling happen? Now what role Now, I'm in? yeah. Now I am the chief fun officer. Or called as a campus relations and affairs head. ஸோ எனக்கு இது எப்படி ஆச்சுன்னா, எங்கள் காலேஜ்க்கு நான் படித்த காலேஜில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் எங்கள் காலேஜ்க்கு கெஸ்ட்டாக போயிருந்தேன். எவ்ரி இயர் தேல் இன்வைட் மீ வென் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கம்மின் வந்து நான் தான் இண்டக்ஷனுக்கு போய் பசங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் எடுப்பேன். ஸோ அதை மாதிரி போயிருக்கும் போது you're working in your own college right now. Yes. ஸோ எனக்கு என் லைஃப்பில் வந்து எந்த இடம் யூ வுட் லைக் டு கோ பேக் அப்படின்னா எனக்கு எப்பயுமே ஹஸ் பீன் மை காலேஜ். பிகாஸ் தட்ஸ் அ பிளேஸ் வேர் ஐ எக்ஸெல்ட், வேர் ஐ வாஸ் ஜஸ்ட் லவ்ட் ஸோ மச். அண்ட் ஆர்ஜேவாக இருக்கும்போது ஐ வாஸ் ஸோ லவ்ட். ஆனால் அந்த டைம் நான் வந்து you've got something to offer. காலேஜில் அப்படி கிடையாது. ஐ வாஸ் த நோபடி பட் ஸ்டில் பீப்புள் லவ் மீ. ஸோ எனக்கு அங்கே தான் போகிறதுக்கு திரும்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ காட் திஸ் ஆஃபர். இஸ் ஸோ ஹாப்பி டு டேக் இட் அப். அண்ட் எனக்கு ரொம்பலாம் கூட இப்போ எனக்கு மிர்ச்சியில் வந்து நோட்டீஸ் வாஸ் ஃபார் 90 days. ஓகே. ஆனால் ஐ ஆஸ்க் ஃபார் ஏர்லி ரிலீவிங். ஐ வெண்ட் அண்ட் ஜாயின்ட். ரொம்ப இம்மீடியட்டாக டக்குன்னு இம்பல்சிவாக எடுத்த டெசிஷன் தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோம்னா ரொம்ப உட்காந்து சரியா தப்பா என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிட்டே இருந்தோம்னா நம்ம முடிவு எடுக்க மாட்டோம், முடிவு எடுக்க நோக்கியோ போக மாட்டோம். ஸோ அதனால டக்கு முடிச்சிட்டோமா ஓகே அடுத்து போகலாம் அப்படின்றது தான். திரும்ப ஐ டோன்ட் நோ மிர்ச்சி சாப்டர் திரும்ப என் லைஃப்பில் வரலாம், வராமலையும் போகலாம். பட் இருந்த அந்த 5 வருஷம் ஹாப்பியாக இருந்தேன்னா அதான் முக்கியம் எனக்கு. Yeah. So this being the campus relations officer, how is that as a journey? Is it? இட்ஸ் வெரி ஹாப்பி. நான் இப்போ காலேஜில் எப்படி இருந்தேனோ, நான் படிக்கும்போது நான் தான் இங்கே கல்ச்சுரல்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, பசங்களை தான் ஹேண்டில் பண்ணுறது, அப்படி தான் இருந்தேன். அதே தான் இப்போ நான் பண்ணுறேன். எனக்கு சம்பளம் தந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரியல, பீயிங் அகெயின் வித் கிட்ஸ், வித் யங்ஸ்டர்ஸ். அது நானும் ஒரு யங்ஸ்டர் தான். ஆனாலும் நான் சொல்லுவேன் கிட்ஸ், இப்போது கிட்ஸ் ஆஃப் தீஸ் டேஸில் நடுவில் எனக்கு வந்து என்ன தாண்டா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற டவுட்லாம் வந்திருக்கு. பட் இப்போ அவங்க கூட இருக்கும் போது அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பேரண்டிங் எப்படி இருக்குது, அவங்களோட கண்டிஷனிங் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு, இது பார்க்கும்போது இட் மேக்ஸ் மீ ஆல்சோ ஃபீல் மோர் யூத்ஃபுல், ஆல்சோ மேக்ஸ் மீ ஃபீல் மோர் ஃப்ரீ. ஸோ ஜாலியாக இருக்குது. நான் வந்து டெய்லி இப்போ எனக்கு நான் வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, நான் படிக்கும் போது எனக்கு கிளாஸ் எடுத்த ஸ்டாஃப்ஸ் வந்து என்னை இப்போ பார்க்கும்போது நீ இன்னும் அப்படியே தாம்மா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது காலேஜ். ஐ டூ ஈவெண்ட்ஸ், ஐ டேக் கேர் ஆஃப் கிட்ஸ் ஹாப்பினஸ் கோஷன்ட். ஏன்னா அவங்களோட ஏஐசிடியோட அக்ரெடிடேஷன் வந்து கேம்பஸோட ஹாப்பினஸ் கோஷன்ட் வந்து இஸ் அ மேஜர் க்ரைட்டீரியா. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பசங்களோட ஹாப்பினஸ்க்காக இந்த காலேஜ் அண்ட் நைஸ். Right. I think work with fulfillment plus driving a change and purpose. இப்போ நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஜர்னி ஆரம்பிக்கும் போது தான் அப்படிதான். ஸோ நான் ரொம்ப வந்து ஐம் நாட் அ வெரி பர்சன் கன்சர்ன்ட் வித் நம்பர்ஸ். இவ்வளோ ஃபாலோவர்ஸ், இவ்வளோ ஏற்றணும், இவ்வளோ இதான் என்னோட விஷன் போர்டில் வந்து நான் 1 million வரணும். நான் ஆரம்பிக்குமே எனக்கு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து நல்லா இருக்குமே நினச்சேன். அந்த 1 லட்சம் ஹிட் பண்ணுவோம், அதை பெருசாக செலிப்ரேட்டும் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்து இது எல்லாமே எனக்கு போனஸ் தான். எவ்வளோ லேக் ஃபாலோவர்ஸ் ஆட் ஆனாலும் போனஸாக. அதுக்கு நான் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு செலிப்ரேஷன், நம்ம இவ்வளோ நம்பர் ஹிட் பண்ணிட்டோம், அடுத்து நம்ம 1 million போகணும் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ எனக்கு ஃபாலோவர்ஸ் ட்ராப் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் வந்து ஐ see my Instagram as my digital diary. Whatever I do, I document it there. நான் போகும்போது விசிட் இட் பேக், அவ்வளோதானே தவிர இது கான்டென்ட்காக, இது இவ்வளோக்காக, இது இவ்வளோ லைக்ஸ் போகணும் அப்படி நான் பண்ணவே மாட்டேன். ஸோ எனக்கு இப்போது இந்த ஜேர்னி இருக்குல்ல, இன்ஸ்டாகிராமில் நம்ம எத்தனை பேரோட லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் அதான் எனக்கு முக்கியம். அதே மாதிரி இப்போ காலேஜில் என் கண்ணு முன்னாடி ஐ எம் சீயிங் பீப்புள்ஸ் லைஃப் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அந்த அவனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் வந்து ஐம் வித் ஸ்டூடெண்ட். அது எனக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஜேர்னி. Right.
Okay, so that was like really an incredible journey. உங்கள்கிட்ட பேசும்போது தான் நம்ம நிறைய நம்ம கடந்து வந்த வாழ்க்கை பாதை இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. I think that's the beauty of podcasts. Yeah. And conversations. Honestly, and conversation with Katie. Ta-da! Branding. இல்ல நான் உண்மையா சொல்லணும் 5 years doing lot of interviews back to back with lot of celebrities. I regret to have not done something like what you're doing now. It's very nice. Thank you. Thank you. We have like few more questions. One is that how did this idea of content come into you? சரி பேசுறது பேசுகிறோம் அது வந்து லெட்ஸ் லைக் யூனோ ஷூட் அ வீடியோ எடிட் இட் புட் இட் அப் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி டூ தட் ஹவு? அதாவது இதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் எனக்கே என்கிட்ட இருக்கு. நம்ம எப்படி இதை இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் வந்து கான்டென்ட் இப்போ ஐ சி லாட் ஆஃப் பீப்புள் பிராண்டிங் கான்டென்ட் கிரியேஷன் அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுலாம் பண்ணுறாங்களா. நான் இது எதுவுமே பண்ணது கிடையாது. கான்ஷியஸாக எடுத்த டெசிஷனும் கிடையாது. நீங்கள் வந்து ஐ really wish you can see me get ready, okay? Every day when I'm getting ready in front of a mirror, I will talk to an imaginary camera. லைக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐலைனர் போடுறோம், இப்போ லிப்ஸ்டிக் போடுறோம். திஸ் இஸ் ஹவ் ஐ கெட் ரெடி. எங்கள் அம்மாலாம் சம்டைம்ஸ் வந்து யார்ட்டையோ நான் பேசுகிறேன்னு நினச்சி வந்துட்டு லூஸ் நீ தான் பேசுறீங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ ஐ நார்மலி பீன் திஸ் வே ஃப்ரம் மை சைல்டுஹுட். வந்து ஒரு vlogging பர்சனாக தான் இருந்திருக்கேனே. கார் ஓட்டும் போது நானே பேசிட்டு போவேன், நானே யாருக்கும் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி வந்து குளிக்கும் போது வந்து நான் ஏதோ அவார்டு வாங்கிட்டு ஷாம்பு பாட்டிலாம் வச்சுட்டு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ when I joined Mirchi, there was no compulsion to do social media content and all that. We are just RJs. அப்போ வந்து நான் ஷோ பண்ணுவேன்ல, ஷோ பண்ணும்போது இது ரேடியோவில் இருக்கவங்க கேட்குறாங்க. இப்போ நான் ஹானஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தது எப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு காட்டுறதுக்காக. நான் என்னென்னா பேசும்போது என்னோட மைக் இப்படி இருக்கும், கண்டென்சர் மைக்கு, இப்படி கேமரா வச்சுட்டு இன்னைக்கு காலையில் தான் சும்மா திங்கிங் நான் எந்த கேமராவில் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணேன்னு. ஹானர் லைன் லைட் ஃபோன் கேமரா ரொம்ப பிளரியாக இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா. அதில் வச்சுட்டு ஆனால் ஸ்டுடியோ லைட்ஸு அதில் இப்படி வச்சுட்டு பேசிட்டு எங்கள் அம்மா காமிச்சேன். எங்கள் அம்மா வந்து நல்லா இருக்கே இது யூடியூப்பில் போடேன் அப்படின்னாங்க. that's how the journey started. நான் டெய்லி ஷோ பண்ணுறோம், டெய்லி ஷோ பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம், அதை அப்படியே யூடியூப்பில் போடுவோம் அப்படின்னு யூடியூப்பில் போட்டேன், இன்ஸ்டாகிராமில் போட்டேன், அப்படியே டிக்டாக்ல போட ஆரம்பிச்சேன். டிக்டாக்ல பார்த்தா 3-4 வீடியோ வெண்ட் வெரி வைரல். ஃபஸ்ட்டு டைம் ஐம் ஹிட்டிங் 2 million views ஆன் டிக்டாக் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ வந்து ஐயோ நம்ம ஏதோ பெருசாக பண்ணுறோமோ. 10 மில்லியனா எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் நான் போய் எங்கள் ஆஃபீஸில் மில்லியன்னா எத்தனை அதெல்லாம் கணக்கு கேட்கும்போது 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களா அப்படின்னு. and slowly when I started going out, people started knowing me, recognizing me. அப்போ வந்து there is a sense of responsibility that sinks in. Okay, you're not doing some shit, people can I say all this? Okay, you're not doing something stupid, people should get to know you and you're doing something good. அப்போ வந்து நான் யூடியூப்பில் கான்டென்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து எனக்கு ஐ லவ்ட் ஆல்சோ என்ஜாய் டூயிங் கான்டென்ட். எனக்கு வந்து இன்னைக்கு வீடியோ பண்ணும் ரெடி ஆகணும் அப்படிலாம் கிடையாது. ஆல்வேஸ் ஐ ட்ரெஸ் அப் லைக் திஸ். ஐ எம் ஆல்வேஸ் அப்மோஸ்ட் ட்ரெஸ்ட் பர்சன் இந்த ரூம். அப்படி தான் நான் போவேன் எங்கே போனாலும். அண்ட் தென் கேமரா நம்ம வச்சுட்டு எங்கேனாலும் ரெக்கார்ட் பண்ணலாம். இஃப் பீப்புள் கேன் அக்செப்ட் மீ வித் அ புவர் குவாலிட்டி வீடியோ அண்ட் புவர் ஆடியோ குவாலிட்டி, தே லவ் மீ ஃபார் மீ அண்ட் மை கான்டென்ட். ஸோ ஐ வில் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தட் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். தென் அதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக டெய்லி ஒரு வீடியோ அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வந்து எனக்கு தெரியல, பட் இட் இஸ் ஒர்க்ட் இன் மை ஃபேவர். That's really nice. And actually seeing yourself in a billboard in a mall, trust me, I mean I know it's a like unmatchable feeling for you, but having followed you for such a long time, seeing you stand there looking at yourself in that billboard, I was so proud. I was like so proud. I'm like she deserves every bit of this. And everyone who's working hard, no, they deserve this. Yeah. எனக்கு அதுதான் தோணும். நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அது nothing was given to us in a silver platter or nothing was given to us அப்படியே நம்ம வந்து கஷ்டப்பட்டு வரோம்ல. அப்போ குட்டி மைல்ஸ்டோன்ஸ், குட்டி செலிப்ரேஷன்ஸ் ஆல்சோ பிக் திங் ஃபார் யூ. எனக்கு வந்து நான் அந்த பில்போர்ட் ஃபீனிக்ஸ் மாலில் தட் ஆல்சோ வாஸ் டியூரிங் த பீக் தீபாவளி சீசனில் வந்து ஐ ஹேட் தட் பில்போர்ட் ஃபார் மீ. அது நான் வீடியோ போடும்போது காமெண்ட்ஸில் வந்து வந்த அஃபர்மேஷன் இருக்குல்ல, பீப்புள் ஸ்டார்டட் ஃபீலிங் லைக் ஹவ் யூ ஜஸ்ட் செட் யூ ஸ்டார்டட் செலிப்ரேட்டிங் லைக் யோர் ஓன் விக்டரி. அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அது எனக்கு அந்த பில் போர்டு தனியாக இப்போ இதை சில பேர் வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு கார் வாங்கினா தான் உங்களுக்கு விக்ட்ரியா, ஒரு பில் போர்டில் வந்தால் தான் விக்ட்ரியா அப்படின்னும் போது எனக்கு மோர் தேன் தட் த இன்ஃப்ளூயன்ஸ் தட் ஐவ் கிரியேட்டட்
அமாங்ஸ்ட் த பீப்புள் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய விக்ட்ரி தான். அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாலுக்கு போகிறோம், கிராஸ் பண்ணி வரோம், ஒரு பில் போர்டை பார்த்துட்டு நம்ம போயிருக்கோம், இங்கே வருமானு யோசிச்ச ஒரு பர்சனோட ஃபோட்டோ வருது, அவ்வளோ பெருசாக வருது, அதை நின்று ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அது நீங்கள் தானே என்கிட்டயே சொல்கிறாங்கன்னும் போது இதுக்கு விட எனக்கு என்ன வேணும், எனக்கு அது போதும் அப்படின்னும் போது ஹாப்பி தான். How did your parents feel? They were very happy. So நான் சொன்னல, நான் when I took up மிர்ச்சின்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கும் போது அது வரைக்கும் நான் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டு வளர்ந்த பொண்ணு. ஸோ இவ என்ன ஆவாளோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்தது. they were not completely convinced and all. அப்போது 1 year I was completing மிர்ச்சி. அந்த டைம் அந்த 1 year முடிக்கிற டைமில் வந்து எங்கே நாங்கள் போனாலும் people come up to me, talk to me. அதுவும் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் எடுத்துக்கிட்ட ஜானர்னாலையா என்னன்னு தெரியல, people didn't just பார்த்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு போகல, they became very emotional. They hugged me. They said உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப டார்க்கெஸ்ட் டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, you've created an impact in my life. அது சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா ஒரு அத்தனை வாட்டி பார்த்தாங்க. அவார்ட்ஸ் வாங்கும்போது என் கூட வருவாங்க. அவங்க பார்க்கும்போது எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து என்கிட்ட, நான் ஒரு அர்த்தமான பொண்ணை தான் பெற்றிருக்கேன்னு வந்து ஃபீல் பண்ணுறேன்னு எங்கள் அப்பா சொன்னது. எங்கள் அம்மா வந்து ஒரு அவார்டு நான் வாங்கும் போது ஸ்டேஜில் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு கொடுக்க சொல்லுங்கன்னு நான் சொன்னேன் அந்த அவார்டு. she came on stage and she gave me that award. ஸோ அந்த விஷயம் அதெல்லாம் நடக்கும் போது அவங்க, நான் மிர்ச்சி விட்டு குவிட் பண்ணுறேன் நான் சொல்லும் போது ஏன் அப்படின்னாங்க எங்கள் வீட்டில். அந்த ஏன்ல எனக்கு பதில் கிடச்சிருச்சு. நான் made them proud, they were happy, they are so proud of me. Now I've made sense to them அப்படின்னு. ஸோ அது எனக்கு போதும். In this journey also, I know you got to meet a lot of celebrities. Okay, which will be one core memory for you? And இந்த பர்சனை பார்த்து அது செலிபிரிட்டி நிறைய இருக்கு. I know. செலிபிரிட்டிஸை மீட் பண்ணோனாலே எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். ஓகேவா? Thankfully for you, fortunately it happened to be you got to meet a lot of them and have conversation with them. Okay va? But what is like that one core memory? நான் 3 சொல்லிக்கலாமா? கோர் மெமரி என்னடே would be meeting Kamal sir. அது வந்து என் லைஃப்ல நான் வந்து இப்போ I will pass away and die happyன்ற ஃபீலிங் வந்து கமல் சார் தான். I got an award from Kamal sir. அது ஒரு நார்மல் இன்டர்வியூவா நடந்திருந்தாலோ எது நடந்திருந்தாலோ கூட அவர் என்ன ஞாபகம் வச்சிருந்தப்ப, இப்போ கூட ஞாபகம்லாம் வச்சிருக்க மாட்டாரு, பட் நான் அந்த மொமெண்ட்டை மறக்க மாட்டேன். எனக்கு அந்த அவார்டு அவர் கையிலேருந்து வாங்குவோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவர் கை எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அவர் பஞ்சு மாதிரி இருந்துச்சுப்பா கை, எப்படி உள்ள போயிடுச்சுப்பா கை அப்படின்னு. அண்ட் அப்படின்னா போனோடனே ஒரு காலில் விழ போனேன். அப்போ வந்து he held me by my shoulders, இப்படி தூக்குனாரு. எங்கள் வீட்டில் சொன்னால் இப்போ எப்படியே சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி தூக்குனது, அவர் எனக்கு கை கொடுத்தது, his eyes met my eyes. அந்த ஃபீலிங்லாம் வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபீலிங். அது வந்து கமல் சார் தான் எனக்கு ஒரு பெரிய கோர் மெமரி. நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே கமல் சார் அப்படி ஓரமாக ஒரு ரூம்லேருந்து பார்த்தா போதும் அப்படின்ற ஆசையில் தான் வந்தேன். அவர் கையிலேருந்து ஒரு அவார்டுன்றது வந்து was just more than I asked for. அண்ட் அதுதான் என்னோட பெஸ்ட் கோர் மெமரி. ரெண்டாவது நான் பண்ண இன்டர்வியூவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் செலப் இன்டர்வியூ வாஸ் வித் யுவன் சார். ஸோ அது வந்து அதே மாதிரி யுவன் வராருன்னு சொன்னாங்க. எப்போ வராருன்னு என்கிட்ட சொல்லலை. நான் டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குறேன், யுவன் நின்றுட்டு என்ன சார் வந்துட்டீங்க அப்படின்னு. பியார் பிரேமா காதல் படத்துக்காக ஹரிஷ், யுவன் சார், வில்சன் டைரக்டர் அண்ட் ரைசா 4 பேர் வந்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூ அது நான் மறக்கவே மாட்டேன். அப்போ நான் காலேஜ்லேருந்து அதான் சொன்னேன், காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு அப்படி வர டைமில் அந்த ஃபோட்டோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவ்வளோ மனசுலேருந்து அவர் வந்து பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு எனக்கு சொல்லியிருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ யுவன் சார் தான் அது என்னோட பெஸ்ட் இன்டர்வியூ. அடுத்து வந்து ஒன் ஃப்ரெண்ட் ஐ மேட் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து அசோக் செல்வன். எனி டைம் ஐ இன்டர்வியூட் அசோக் செல்வன், தட் இஸ் ஆல்வேஸ் பீன் மை பெஸ்ட் இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் டைம் ஐ இன்டர்வியூட் ஹிம் தனியாக. நான் ஒரு ஷோ பண்ணேன், மிர்ச்சி ஹாட் டாக்ஸ்னு, அதுக்கு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் ஓ மை கடவுளை படத்துக்கு 2 வாட்டி. இவர் எப்படின்னா வரதுக்கு முன்னாடி இவரே வந்து அவரோட க்ரூக்கிட்ட சொல்லிடுவார், நம்ம மிர்ச்சி போகிறோம், ஆஷ் இருப்பாங்க, ஜாலியாக வரவங்கலாம் அசோக் சொன்னார் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, அசோக் சொன்னார் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ எனக்கு வந்து ஒன் ஹாப்பி பர்சன். ஒரு நல்ல ஒரு அவரோட படங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு டிக்கெட்லாம் கொடுத்துருவார், நான் ஃப்ரீயாக தான் ஒரு படம் போய் பார்ப்பேன் அந்த மாதிரி. ஸோ அசோக் செல்வன் இன்டர்வியூ பண்ண மெமரிஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். வேறு எந்த செலிப்ரிட்டி ரொம்ப ஹாப்பி? அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் ஆதியை நான் வந்திருக்கும் போது ஐ டென்ட் இன்டர்வியூ ஹிம், சம் அதர் இன்னொரு RJ வாஸ் இன்டர்வியூ ஹிம். வெளியில் வந்துட்டு he knew me, he knew I was doing motivational videos. அவர் சொன்னார் நான் உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி he clicked a selfie with me. அந்த ஃபோட்டோ எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்த மெமரி எனக்கு, he knew me by my name. நான் என்ன இன்ட்ரடியூஸ் கூட பண்ணிக்கலாம், அஸ்வினின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு ஸ்பெஷல் மெமரி. நிறைய செலிப்ரிட்டிஸ் ஹாப்பி மெமரிஸ் தான். ஸோ எனக்கு
யாரை விட்டுறது யாரை சொல்கிறதுன்னு தெரில. சொன்ன வரைக்கும் எனக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு. ஆமாம், நாசர் சார் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், ஆர்ஜே பாலாஜி அண்ணா, மியூசிஷியன்ஸில் லியான் ஜேம்ஸ் வெரி ஸ்வீட் டு மீ, கோஷேஷா அவர் ரொம்ப ஸ்வீட்டு. ஐயோ இன்னொருத்தர் மறந்துட்டேனே, விஜய் ஆண்டனி சார். விஜய் ஆண்டனி சார் வந்து என்னோட க்ரஷ். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து செலிபிரிட்டிஸ் பிடிக்கும், க்ரஷ்ன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனால் விஜய் ஆண்டனி சார் தான் எனக்கு க்ரஷ் மாதிரி. சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்து அந்த எதிர்த்துணல் சாங் இப்போ ட்ரெண்ட் ஆச்சுல, நான் சின்ன வயசில் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஆன்னு பார்ப்பேன். விஜய் ஆண்டனி சார் வரும்போது மட்டும் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நான் படம்லாம் பார்த்துட்டு நான் லவ் பண்ணுறேன் அவர், அப்படி தான் இருந்தேன். அப்போது விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த படத்துக்கு கோடியில் ஒருவன் படத்துக்கு ஸ்டுடியோ வந்திருந்தாரு. நான் டான்ஸ்லாம் ஆடி அவரை வெல்கம்லாம் பண்ணும். அவர் கடைசி வரைக்கும் வந்து ஒரு நல்ல மியூசிஷியன். நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், சார் எனக்கு உங்கள் பாட்டு பிடிக்கும், நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் அப்படி தாங்க இப்படி தாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அந்த அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு நானும் சொல்கிறேன், என் கூட இருந்த ஆர்ஜியும் சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அவர் வந்துட்டு தேங்க்யூ நந்தினி அஸ்வினி தேங்க்யூ நந்தினி சொல்ல சார், என் பேரை நீங்கள் கரெக்டாக சொன்னாலே ஹாப்பி சார் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ ஓரமாக நின்றுருந்தேன். அஸ்வினி வாங்க அப்படின்னு அது வரைக்கும் இப்படி நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. என் மேலே மட்டும் இப்படி தோல் மேலே கை போட்டு இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரா, எனக்கு இது போதும் அப்படின்னு. அண்ட் அது மட்டும் இல்லை, அடுத்த மிர்ச்சியிலேருந்து ஒரு இன்டர்வியூ கொலைகாரன் படத்துக்கா இல்லை ஏதோ ஒரு படத்துக்காக போயிருந்தாங்க இன்டர்வியூ எடுக்க. எப்படி இருக்காங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வினி அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதே மாதிரி வீடியோலேயே சொல்லியிருப்பாரு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் அஸ்வினி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு இது அது வந்து எனக்கு விஜய் ஆண்டனி சார் வந்து ஆல் த பீப்புள் ஒரு இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவர்கிட்ட பேசும்போது அந்த ஒரு வைப் கிடைக்கும். த வாய்ஸ் ஹி ஹேஸ். அவர் இது வரைக்கும் கொலாபரேஷன் அப்படின்றது வந்து விஜய் ஆண்டனி அண்ட் அஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல we both collaborated for a video together. அவருடைய இதுல இருந்து இந்த வீடியோ இன்னும் இருக்குல்ல, போதும் எனக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஆத்திச்சு வந்து ரீக்ரியேட் பண்ணோம். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி கோர் மெமரி. அப்பா நீங்கள் ரொம்ப நிறைய மெமரிஸ் இப்போ கிளறி விட்டீங்க. இந்த எனர்ஜி சர்ச்ல நான் போய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. I'm so happy. Yeah. I'm so happy. I'm very thankful to God that all of this has happened to you. Yeah. எனக்கு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது there's like huge fluctuation of emotions to me. Suddenly I'm feeling very emotional. ஏன்னா எனக்கு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்துட்டு எந்த ஒரு மீடியா ஆஸ்பிரேஷன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு படித்தா வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அந்த மட்டும் சொல்லி கொடுத்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து நான் எனக்காக சண்டை போட்டு போராடி ஒரு விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இன்றைக்கி நான் இவ்வளோ விஷயங்களை சிரித்து சந்தோஷமாக பேசுகிற இடத்துல இருக்கேன்னா நத்திங் பட் காட். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஃப் நாட் ஹிம் ஐ டோன்ட் நோ. ஸோ கிராட்டிடியூட், கிரேட்ஃபுல், அப்ரிசியேஷன்றதுலாம் சின்ன வார்த்தைகள் எனக்கு. Bro, it's like, whew, I'm so happy. Yes. You know, because you give so much importance to mental health, right? So even I do. I think it's crucially important. So there's this brand called Zenspire. This is not paid. It's a mere barter deal. Okay. They have all these journals where they have like a manifestation journal. They have a gratitude journal. And my most favorite is a book that they have, which is called Who Am I? Oh, nice. Okay. So basically this book has like 100 questions. Okay. And the 100 questions வந்து எப்படின்னா உங்களே யோசிக்க வைக்கும். It's like it'll take you to retrospect. Okay. It's like okay, இந்த question ஆமால இது அப்படி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், or what is it that I would do. There are like so many nice questions. It'll help you know yourself better. Oh, nice. Very nice. It's that kind of a book. Okay. So I've just made this as a segment where I'm going to pick up like one random question from this book and I'm going to ask you. கடவுளே ஈஸி क्वेश्चन வரணும் கடவுளே. Okay. ஐயோ பா ஏதோ இல்ல பரவாயில்ல அதை கேளுங்க. என்னதான் அப்படி இருக்கு, ஏதோ சம்பவமான ஒரு கேள்வி வந்திருக்குன்னு பாப்போம். என்ன வந்து நீங்க டப்புனு இல்லன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே. பெருசாச்சு உங்களுக்கு. How did your first heartbreak change you? Okay. Heartbreak. My first heartbreak made me more stronger. Heartbreak வந்து இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸில், ஒர்க்கில். இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் ஹார்ட்பிரேக் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஒரு லிட்ரலி யூ ஹியர் த சவுண்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் பிரேக்கிங். லைக் அந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு எது மேலேயும் ஒரு ஈடுபாடு எதுவுமே அது வந்து வாஸ் when I was asked by my parents to choose engineering.
you very well know how much I like English literature, but because I failed to meet your expectations, my mark, you asked me to choose engineering. Now, that was my first heartbreak. ஆனால் தட் மேட் மீ ஸ்ட்ராங்கர். என் லைஃப்பில் எனக்கு நான் கற்றுக்கிட்ட லைஃப் லெசன் வந்து எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுமா லைஃப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கிடைச்ச விஷயங்களை நடக்கிற விஷயங்களை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படின்னு எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக் கற்றுக் கொடுத்துச்சு. Damn, that's nice. Yes. So this is just like one example. In the Mari, they have like many such Nice. 100 questions when I tell you know. So you know what's my ideal solo date like? Okay, wow. People don't like like I don't know how many people go on solo dates. Okay, wow. ஆனா எனக்கு இந்த solo date concept ரொம்ப பிடிக்கும். What I do is I go to this cafe. Okay, wow. அங்க வந்து இந்த iced coffee ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இந்த புக்கை எடுத்துட்டு and then I sit and I write. Wow. Trust me, nothing more relaxing than that. It'll make you think about it so You'll much. also become at the end of the day, இதே மாதிரி I also write a journal. I also write like document பண்ணுவேன் என்னென்ன எப்படின்னு. அது பண்ணும்போது more than introspecting எல்லாமே you will know what you are. The identifying who you are அது நம்ம நிறைய பேர் பண்ணவே மாட்டோம். Think what you're doing on solo dates is preparing you to become a better date for somebody. That's good actually. நிறைய பேர் வந்து அந்த ஒரு self fixation இல்லாமலே வந்து they do go on dates, keep hurting people's heart, promises and all. This is a good thing that you're doing. Okay, before we end, right, what are the future plans? Future plans, வீட்ல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. I'm going to get married. மாப்பிள்ளை பார்த்தோன்னே, அதாவது மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் I'll get married. Okay. And இப்போ வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கும். And I am really loving this job. ஒரு greater purpose I am into அப்படின்னு நினைக்கும். I'm very happy. And ஃபியூச்சரில் I am planning to இன்னும் என்னோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். இத்தனை நாளைக்கு நம்ம இதை டைரி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாரும் வந்து பிடிக்கணும்னு இல்லை இல்லையா. ஐ எம் ஸ்டார்டிங் டு ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள். அது ஒரு ஏஜ்னாலையா என்னன்னு தெரியல, ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. என்னது That's right. அண்ட் ரெண்டாவது வந்து என்கிட்ட நான் சில விஷயங்கள் மாற்றிட்டு இருக்கேன் இப்போ. I don't have to be a people pleaser. I can definitely say no to people. That's not going to bother anybody. And I can say no without feeling guilty. இதெல்லாம் I'm practicing. Becoming a better person, better than yesterday. That is the goal. So, how is it that ungalkana fan following I've heard is like a lot of fan following? Okay, so yarume DMs la vandittu Ashwini, will you be my girlfriend? Bro, kalana panna unna mari dhaan bro panikkanum. Paravala bro. What they do is Ashwini akka உங்க வீட்ல வந்து நான் பொண்ணு பார்க்கலாமா? அக்காவா? அக்கான்னு சொல்றேன், பொண்ணு பார்க்கலான்ற என்னடா பேசுறீங்க அப்படின்னு அது ஒன்று இருக்கும். பட் சில பேர்லாம் ரொம்ப கிரேசியாக இப்போ ரீசெண்டாக கூட வந்து லைக் இப்போ நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ போட்டு ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னை எப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டே இருக்க, எப்போ கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா போறியா வாய்க்குள்ள குச்சி விட்டு ஆட்டவா பாட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று மாதிரி போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு கேப்ஷன். கீழே கமெண்ட்ஸில் எல்லாமே வந்து இப்படியெல்லாம் கேட்குறாங்களா, அதுக்காக தான் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. சீரியஸாக தேர் டூயிங் மேரேஜ் ப்ரொபோஸ். லைக் நான் வீட்டில் வந்து பேசுறேன், சும்மா லைக் பண்ணிட்டு விட்டேன் அந்த கமெண்ட்டை. பிகாஸ் ஐ யூஸ்வலி டேக் மை டைம் அவுட் டு ரிப்ளை பேக் டு ஆல் காமெண்ட்ஸ். இஃப் யூ ஆர் டேக்கிங் தட் மினிட் ஃபார் மீ, வை கான்ட் ஐ கிவ் பேக் தட் மினிட்னு. பட் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுமா. இல்லை லைக் மட்டும் போடுறீங்க, எஸ்ஸா நோவா சொல்லுங்க, ஐயோ இது ஒரு கலவரம் ஆயிடுமே அப்படின்னு. பட் தே ஃபீல் ஸ்வீட் ஒன்லி. ஓகே, எனக்கு ஹானஸ்டா any extreme memories, like did you ever get a letter or like I once received one full box of chocolates. அதாவது இவ்வளோ பெரிய பாக்ஸ் இட் வாஸ் இந்த டேபிள் அளவுக்கு. நான் வந்து ரேடியோவில் I was talking about chocolates ஓட health benefits. And somebody listened to it. And the next day they had sent this huge box full of the Ferrero Rochers, Twix, Mars, all chocolates put together. And then there's this one note that says sorry for spoiling you. Ooh. That's it. I don't know. இது வந்து 2 years முன்னாடி I don't know who sent that chocolate. Till date you don't know who that person is. We don't know who sent it. But that was like one nice memory. இது மாதிரி எனக்கு நிறைய வந்து ரேண்டம் கிஃப்ட்ஸ் வரும். 90s சாக்லேட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒரு வாட்டி ஒரு பேக்ல போட்டு அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் இந்த மாதிரி மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்து எப்படின்னா என் தங்கச்சியெல்லாம் நான் டேக் பண்ணியிருப்பேன்ல, அவகிட்ட எங்கள் அம்மா கிட்ட உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க ஆண்டி அப்படின்லாம் வந்து ஆண்டிலாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா
இப்படிதான் எப்படி என்ன ரீச் அவுட் பண்றது, நம்ம ஒரு 2 வாட்டி மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணி, there was this one doctor who so much in love with me, he started talking to everybody in my office. Everybody said நீ யாரோ அவன்கிட்ட பேசிட்டோட அவன் என்கிட்ட பேசுறான் அப்படின்னு. பட் I think that's all sweet தான். Sweet, yeah. அது மாதிரி தான் நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஆஹா ஹோ ஃபேன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலி ஃபேன்ஸ் தான் எனக்கு. Okay, what is it that you will look for when you're selecting your life partner? As of now I'm very open to the people that I'm meeting. இப்போ வரைக்கும் நான் ஒருத்தர் கூட இன்னும் மீட் பண்ணல பிகாஸ் எங்க அம்மா அப்பாவே பாதி ஃபில்டர் But we are expecting 2024 to be I am walking into 2025. ஆண்டி இல்லனா ஆண்டிவே உங்களை வந்துட்டு 23 சொன்னாங்க 24ல நீ கல்யாணம் பண்ணி தான் போறோம். My mom is like எங்க அப்பா is getting retired in April. இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிரணும் அப்படினு. I am very open. What does he do? My dad he works for IIT Madras, professor oh, at really nice. And auntie is a Amma used to work for All India Radio as a show producer. Now she's a homemaker. Then she's a homemaker. ஏன் அவங்க குவிட் பண்ணாங்கன்னா நான் 5 வயசு வரைக்கும் பேசல. ஸோ இது ஒரு ஊமை குழந்தை என்று நினைத்து விட்டு அவங்க குவிட் பண்ணாங்க. அதுதான் அது. ஸோ பார்ட்னர் வைஸ்னா நான் எல்லா ஆண்டி எவ்வளோ பேசுறாங்கன்னு பாருங்க ஆண்டி, பேசுறதுனால தான் இன்னைக்கு எல்லாமே. ஆமா, எனக்கு வந்து பார்ட்னர் எப்படி இருக்கணும், ஒரு காலத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஈரம் படம் மாதிரி தெரியுமா உங்களுக்கு, அந்த டீப் த்ரோட், டால், டார்க், ஹேண்ட்ஸம், அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். பட் ஒன்ஸ் யூ ஹிட் த அரேஞ்ச் மேரேஜ் மார்க்கெட், நோ, you get to see how toxic the environment is still, how toxic the society is. They don't look at you for the girl you are, the women of dreams. Adellame doesn't matter. Arranged marriage is still a very gray area நம்ம ஊர்ல. The conversations are like பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க, பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகுமா, யா நானே பாதிக்கப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவாங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக தேவையில்லை. ஏன் மீடியாவில் இருக்காங்க, இப்போ மீடியாவில் இருக்க பொண்ணை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்ல கை தட்டுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு பொண்ணா மருமகளாக எடுக்கும் போது தே ஹாவ் இன்ஹிபிஷன்ஸ். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எனக்கு வந்து லவ் மேரேஜஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, செட் ஆகல, டைம் இல்லை. இப்போ அரேஞ்ச் மேரேஜ்னு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஃப் அ பார்ட்னர் இஸ் ஜஸ்ட் willing to be a partner and not to like own me or something, I'm happy. எனக்கு வந்து பேசணும், I want a companion, I want to be happy, I want to travel. இதெல்லாம் ஒரு பார்ட்னர்ட்ட இருந்தால் எனக்கு போதும். ஸோ நான் பெருசாக வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அது படிச்சிருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும். சரி, ஐம் ஓகே ஈவன் இஃப் இஸ் நாட் லைக் என் அளவுக்கு சேலரி இல்லைனாலும் எனக்கு ஓகே. அது எல்லாமே எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்லி திங் தட் வில் பாதர் மீ இஸ் தட் இஃப் இஸ் நாட் ஓப்பன் மைண்டட், இஸ் ஃபேமிலி இஸ் ரிக்ரெசிவ், தென் ஐ ஹேவ் an issue. All right. I wish you get the partner Thank you. of your dreams. We'll manifest in with 2024. manifest book. We'll write of the partner and getting it. Yes. Yeah, and hopefully we get to eat nalla kalyana saapad at 2024 la நம்ம கல்யாணம் பண்றோம். Yes. Yeah, I'll shoot reels and vlogs and all for you. Just call me, I'll be a BTS person. Thank you, worry. Kathy, you will be a bridesmaid in my wedding. Yes. அப்பாடா, இன்னைக்கு கூப்பிட்ட பாட்காஸ்ட்க்கு வேலை முடிஞ்சிருச்சு guys. Okay, thank you. That things apart, it was really nice talking to you. Yeah, it was honestly, I think Nadula, you did get a little overwhelming feeling as well, but it was really nice. So every time that you were sharing your journey, rendu mood vaati it was instance that I myself had goosebumps, bro. I had goosebumps, like so many goosebumps. Every time that you spoke about how your friends supported you, I think that is very important. The best thing that a child can do is making their parents proud, okay, and that you have done, my friend. That is incredible. And today everyone is looking at you and they are feeling so proud. They're so connected with you that they are feeling so proud. So thank you so much for sharing everything about your journey, everything so like in a nice way that it was such a nice conversation. I can just go on and on about this, but Kathy, I should definitely tell your experience? All the interviews that I've done, this is very, very close to my heart. You just got the raw, organic me. You made me feel emotional. You made me feel vulnerable at times. And you made me feel happiest. At times, you need conversations like this. Not just because I am somebody, you're somebody. I think friends should also honestly have this conversation. And sometimes there's some emptiness in you that you feel you're not doing right things. You're not in the right path. இப்படி ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது வாட் அ கைண்ட் ஆஃப் ஜர்னி தட் ஐ ஹவ் ஹேட். இப்போ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ ரியலி நீடட் திஸ். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஐ ஷுட் தேங்க் யூ. Again, thank you. And I'm sure maybe like
coming year or next year again, we should have a podcast again. Sit and see where all you've progressed, and best wishes to your future career as well. We are looking forward to see more and more of you on this digital diary and this digital platform as well. Yeah. Yes. Done. So thank you. Thank you, Katie. Yeah. Thank you. Thank you. Thank you so